राम राम जानकी कांत स्मरणे जय जय राम राम नमः पार्वती पतये हर हर महादेव सदा सर्वत्र गोविंद नाम संकीर्तनम गोविंद गोविंद बोल पुंडली गवरदे हरि विठ्ठले जय बोल आंजनेय स्वामी नखा जय बोल सद्गुरु स्वामी की जय संप्राप्ते सन्निहिते काले संप्राप्ते सन्निहिते काले संप्राप्ते सन्निहिते काले संप्राप्ते सन्निहिते काले नगी रक्षति करणे नगी नगी रक्षति चरणे भज गोविंदं भज गोविंदं भज गोविंदं भज गोविंदं गोविंदं भज मुतवते गोविंदं भज मूढमते मूढ जगी गिदनागम दृष्टा पुरुष बुद्धि विषय विदृष्टा यल्लपसे निज कर्म उपातुं वित्तं तेन विनोदयति भज गोविंदं भज गोविंदं गोविंदं भज मूढमते कुरुदन जन यौवन गर्वं हरति निमेषात् काल सर्वं मायामयमिदमखिलं हित्वा ब्रह्मपदं तं प्रविश विदित्वा भज गोविंदं भज गोविंदं गोविंदं भज मूढमते सत्संगत्वे निस्संगत्वं निस्संगत्वे निर्मोहत्वे निश्चलतत्त्वं निश्चलतत्त्वे जीवन भोगे भज गोविंदं भज गोविंदं गोविंदं भज मूढमते गोविंद गोविंद गोपाल राधा रमणा 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 गोविंद 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 राधा रमणा 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 गोपाल राधा रमणा 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 राधा रमणा
நகி நகி ரட்சதி துக்ருஸ்கரணி கோவிந்தம் பஜே. இன்னைக்கு நம்ம எல்லாம் உசத்தியா கொண்டாடி இருக்க நாம சங்கீர்த்தனத்தை அன்னைக்கே பகவத்பாதால் சொல்லிட்டு போயிட்டார். கோவிந்தான்னு சொல்லுப்பா. 24 ஸ்லோகத்துல வாழ்க்கையை புட்டு புட்டு வைக்கிறார். யாவத் வித்தோ பார்ஜன சக்த தாவன்னு நிஜ பரிவாரோ ரத்த. உடம்புல தெம்பு இருக்கிற வரைக்கும் மாமா சௌக்கியமா பாட்டி சௌக்கியமான்னு கேட்பான்டா. நிஜ பரிவாரம் தெம்பு இருக்கிற வரைக்கும் தான். ஜீவதி ஜஜரு தேகி. கொஞ்சம் கை நடுங்கி கால் நடுங்கி அந்த வாக்கை சிக்க வச்சுட்டு நடக்கிற மாதிரி சூழ்நிலை வந்தா ஒத்தம் கூட சீண்ட மாட்டான். ஒன்றும் வெளியில போய் பார்க்க வேண்டாம், நம்ம ஆத்திலேயே பார்க்கலாம். நம்ம பாட்டி நம்ம தாத்தாக்கு என்ன குழந்தைகள் மரியாதை கொடுக்குறோம் ஆத்திலேயே தெரியும் நமக்கு. வார்த்தாம் கோபி பேச கூட மாட்டாப்பா. யாவத் பவனோ நிவசதி தேகே தாவத் பிருச்சதி குசலம் கேகே கதவதி வாயு தேகா பாயே பாரியா பிப்யதி 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 தஸ்மின் காயே. டெய்லி காத்தால குட் மார்னிங்மா, மத்தியானம் குட் ஆஃப்டர்நூன்மா, ராத்திரி குட் நைட் அப்படின்னு சொல்லிட்டு படுக்க போவார். தூங்கினவர் எழுந்துக்கல, திருப்பி காத்தால போய் குட் மார்னிங் சொல்லுவாரா? மாட்டார். எடுத்தாச்சா எடுக்கலையா? நேற்று குட் மார்னிங் சொல்லியே அது வேற. எடுத்தாச்சா எடுக்கலையா? எடுத்தாச்சுன்னா சாப்பிட்டுட்டு போவேன், எடுக்கலைன்னா சாப்பிடாம போ, அவ்வளவுதான் வித்தியாசம். கதவதி வாயோ தேகா பாயி. சரீரத்திலேருந்து பிராணன் போயிடுத்துன்னா பாரியா பிப்பியதி. பொண்டாட்டி கூட பயப்படுவாடாக பணம்னு. ஆத்துக்காரெல்லாம் சொல்ல மாட்டாங்க, பணம் பயப்படுவா. மா குரு தனஜன யௌவன கர்வம் ஹரதி நிமேஷாத் கால சர்வம் மாயாமயம் இதம் அகிலம் ஹித்வா பிரம்ம பதம் தம் பிரவிச விதித்வா. நான் சமீபத்தில் தான் ஸ்ரீலங்கா போயிட்டு வந்தேன். போன வாரம் ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு அசோகவனத்தில் போய் 2 நாள் பார்த்துட்டு வந்தேன். நான் பார்த்துட்டு இந்த ஊருக்கு வந்த மறுநாள் நான் பார்த்த இடமா அதுன்னு பயமா இருந்தது. எந்த இடத்துல நான் டிஃபன் சாப்பிட்டேனோ, எந்த இடத்துல சுற்றினேனோ அந்த இடம் எல்லாம் சின்ன பிண்டமா போயிருந்தது. மாயாமயம் கீதம் அகிலம் ஹித்வாகா. உன்னுடைய சாமர்த்தியம் எல்லாம் உங்க ஆத்துக்குள்ளதான், அதுவே நமக்கு சாமர்த்தியம் கிடையாது. இந்த புயலோ வெள்ளமோ காத்தோ மழையோ அடிச்சதுன்னா நிர்கதியா இருப்போம். பார்த்துட்டு இருக்கோமே, மாயாமயம் எல்லாமே மாயை தானப்பா. கசாப்பு கடை ஆட்டு வாழ்க்கை தானே இது. கசாப்பு கடை ஆட்டுக்காது மாமிசம் வைக்கிற வரைக்கும் டைம் கொடுத்துருப்பான். மனுஷ வாழ்க்கைக்கு டைம்லாம் கிடையாது. தாத்தா இருக்கார், பேரன் போறான், பேரன் இருக்கான், அப்பா போறான், என்னமோ நடந்துருக்கு, எனக்கு என்ன புரியல. ஒண்ணு புரியறது, மாயாமயம் எல்லாமே மாயை. அப்ப எது சத்தியம்னா பிரம்ம பதம் தம் பிரவிச. என்னதான் வழின்னார் பகவத்பாதால். சத்சங்கத்வே நிசங்கத்வம். சத்சங்கத்துக்கு போப்பா. நிசங்கத்வே நிர்மோகத்வம், நிர்மோகத்வே நிச்சல தத்துவம், நிச்சல தத்துவே ஜீவன் முக்தி. பிரகலாதாழ்வார் சொல்லும் போது பக்தியில நவவிதமான பக்திங்கிறான். சிரவணம், கீர்த்தனம், விஷ்ணோகோ ஸ்மரணம், அர்ச்சனம், வந்தனம், தாஸ்யம், சக்கியம், பாதசேவனம், ஆத்ம நிவேதனம் பக்திஸ்த நவலட்சணாகான். ஸ்ரீமத் பாகவதமோ பகவத்கீதையோ நாம சித்தாந்தம் பண்ண கிரந்தங்கள் தான். பாகவதம் நாம சித்தாந்தம். ஆதிசங்கர பகவத்பாதால் கீதைக்கு எழுதின அத்தனை பாஷ்யங்களும் நாமபரமான கீதையை நாமபரமான ரிசர்ச் பண்ணியிருக்கார். பாகவதமே அதான் சொல்றது. கலேயே தோஷனிதே ராஜன், கலேயே தோஷனிதே ராஜன், அஸ்திக்யேகோ மகான் குணகா கீர்த்தனா தேவஸ்ய கிருஷ்ணஸ்ய, கீர்த்தனா தேவ கிருஷ்ணஸ்ய முக்த பந்த பரம் பிரஜேத்து. பாகவத ஸ்லோகம் இது. தோஷங்களால பீட்டப்பட்ட கலிகாலத்துல கீர்த்தனா தேவ பகவன் நாம கீர்த்தனம் தாண்டா. கலவு கல்மிட சித்தானா பாபத்ரவ்யோபஜீவினா விதிக்ரியா வீணா நாம் கதிகி கோவிந்த கீர்த்தனம்.
கலியில எல்லாமே தோஷம் தான். நீ சம்பாதிக்கிற திரவியம் தோஷம், நீ இருக்கிற சூழ்நிலை தோஷம், உன்னுடைய மந்திரம் தோஷம், உன்னுடைய எந்திரம் தோஷம், அத்தனை திரவியங்கள் எல்லாமே ஒரு கலப்படம். என்னதான் சாஸ்வதம்னா கல்மிஷ சித்தானாம் பாபத்ரவ்ய உபஜீவினாம். சம்பாதிக்கிற காசு, பாவம் பண்ணி சம்பாதிக்கிற காசு, கதி என்னன்னா கோவிந்த கீர்த்தனம் தான் கதி அப்படின்னு பகவத் பாலாலேருந்து நாரதர்லேருந்து பாகவதமா இருக்கட்டும், பகவத்கீதையா இருக்கட்டும், ஸ்ரீமன் நாராயணன்லேருந்து ஆரம்பிச்சு இன்னி வரைக்கும் நாம சங்கீர்த்தனம், நாம சங்கீர்த்தனம், நாம பிரபாவம்னு பாதிசங்கர பகவத் பாதாள் சொன்னார். கீதை சொல்றது, பாகவதம் சொல்றது, ஆழ்வார்கள் அப்படி அனுபவிச்சிருக்கா. அச்சுதா அமரரே ஆயதம் கொழுந்தேயல்லோ, அச்சுதா அமரரே ஆயதம் கொழுந்தேயல்லோ, அச்சுதா அமரரே ஆயதம் கொழுந்தேயல்லோ, அச்சுதா அமரரே ஆயதம் கொழுந்தேயல்லோ, இச்சுவை பெரினும் வேண்டே ஆயதம் கொழுந்தே அச்சுதான் அமரரே ஆயதம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிர யான் போயிந்திர லோகமாலும் அச்சுவை பெரினும் வேண்டேன் அரங்கமான கருளானே. அச்சுவை அரங்கமான கருளானே, அரங்கமான கருளானே, அரங்கமான கருளானே. ஆழ்வார் பாசுரம். ஆண்டாள் சொல்ற மாயனை மண்ணு வட மதுரை மைந்தனை துய பெருநீர் யமுனை துறைவனை வாயினால் பாடி, வாயால பாடி மனதால சிந்திக்க, ரெண்டு சிங்கனைஸ் ஆனங்கிற. பாடினா மட்டும் பஜனை ஆயிடாது, பாடும் போதே மனசுல சிந்திக்கணும், ரூப தியானம் இருக்கணும். ஐயாவாள் சொல்லுவார், ஏதாவது ஒண்ணு இருந்தா போருங்கிற ஐயாவாள். ஒண்ணு நாமம் இல்ல ரூபம். குருநாதர் என்ன சொன்னார், தவ நாம கீர்த்தன சித்தமே தவ ரூப தரிசனம் சுலபம் பௌத்து. ரூபத்தை பத்தி நான் யோசிக்க வேண்டாங்கிறார். ஏன்னார், ஒன்ன நாமா சொன்னாலே தரிசனம் கிடைச்சிடும், எனக்கு ரூபம் கிடைச்சிடும், எனக்கு தனியா ரூப தியானம் வேண்டாம், எனக்கு நாம தியானம் போதுங்கிறார் குருநாதர். தவ நாம கீர்த்தன சித்தமே தவ ரூப தரிசனம் சுலபம் பவத்து. ஆண்டாள் சொல்றா, பாடிண்டே தியானம் பண்ணிட்டு பாடுறா, மனதால சிந்தினா. இந்த ருச்சியை சொல்றார் ராமதாசர். ஓ ராமனி நாமம் ருச்சிரா, ஓ ராமனி நாமம் ருச்சிரா, ஸ்ரீராமனி நாமம் ருச்சிரா, ஸ்ரீராமனி நாமம் ருச்சிரா. ஜெயில போட்டுட்டாரா பத்தால ராமதாசரை, கோபண்ணாவை. என்ன சாட்டார்னு தெரியாது. இதோ அரிசியை போடுவான், அந்த அரிசியை நகத்தால கீரி ராமர் நைவேத்தியம் பண்ணிட்டு வெறும் அரிசியை சாட்டாரானா இல்ல. எந்த ருச்சிரா ராம, உன்னுடைய நாமா சொல்லிட்டே ஜெயில உட்காந்துருக்கு, அந்த ருசி எனக்கு போரும், அது வயிற்று அடைச்சிருத்து எனக்கு. திராட்சை ஜூஸ் வேண்டாம், கரும்பு ஜூஸ் வேண்டாம், எதுவுமே வேண்டாம் எனக்கு. பட்சி வாகனா நீ நாமும் ஈவி ருச்சிரா, அப்படி அனுபவிச்சு சாட்டிருக்கார் ராமதாசர் ஜெயில. கவிதா சொல்றார், हरि बोलो हरि बोलो हरि बोलो भाई, हरि न बोले वाकुरा मधुराई, हरि बोलो हरि बोलो हरि बोलो पागी, हरि नाम बोले मधुराई, हरि न बोले वाकुरा मधुराई, हरि न बोले मधुराई। मेरा मेरा कदिक क्या बल पाया, हरि के भजन बिना जुड़ कमाया, हरि बोलो हरि बोलो हरि बोलो पागी, हरि न बोले मधुराई। कदत कबीरा हरि गुण गाना
जाना गावत नाचत वैकुंठ गाना हरि बोलो ओ हरि न हरि बोलो हरि बोलो हरि बोलो पागी हरि राम भोले बाबा हरि சொல்லுப்பா மேரா மேரா கக்கர் क्या बोल பாயா என்னது என்னது என்னதுன்னு என்னத வாரிண்டு போற ஹரிக்கு பஜன பினா ஜூடிக்க மாயா ககட்ட கபீரா ஹரிகுண கானா இப்படி பாடினா என்ன ஆகும்னார் காவத்தனாச்சத வைகுண்ட ஜானா ஆடிண்டு பாடிண்டு குதிச்சுண்டு வைகுண்டம் போவடா புனரபி ஜனனம் புனரபி மரணம் எல்லாருக்கும் உண்டு படுத்த படுக்கையா இருந்து ஆஸ்பத்திரியில இருந்து பில்ல கட்ட முடியாம பாடியை வாங்க முடியாம தவிச்சு வெளில வரவெல்லாம் இன்னைக்கும் பார்த்துட்டு இருக்கும் விந்தானத்தி ஒரு பெரிய பாகவதர் குடும்பம் தான் 13 லட்சம் ரூபாய் கட்டினா தான் பாடியை கொடுப்பேன் ஒன்றும் பெரிய வருமானம் இல்லை இந்த மாதிரி இல்லாமல் சமீபத்தில் ஐயாவள் மடத்தில் பஜனை பண்ணிட்டே இருந்தார் ஒரு மாமா அப்படியே சாஞ்சார் அப்படியே போயிட்டார் அதுதான் காவத்த நாச்சத்த வைகுண்ட இப்படி ஸ்மரணையிலேயே வைகுண்டம் போயிட்டு விடா கவலைப்படாத ஹரியை சொல்லு அப்படிங்கிறான் நம்மளாம் சொல்றது முக்கியங்கிறா மீரா சொல்றா राधे कृष्णा बोल 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 एक कभी दो तीन उठत आई लकड़किया तो थी मैना राधे कृष्णा बोल 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 राधे कृष्णा बोल 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 ताना कावे तोती पानी पीवे पिंजर में करत कल्लोल तोती मैना राधे कृष्णा बोल 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 राधे कृष्णा बोल 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 ஏதோ 100ல் ஒரு 4 சொல்லியிருக்கேன் இந்த நாம பிரபாவம் மட்டும் சொல்லணும்னாலே இந்த 10 நாள் சுகம் போறது அவ்வளவு கீர்த்தனங்கள் அவ்வளவு மகான்கள் அவ்வளவு பேர் பாடியிருக்கா ஆனா இந்த நாமத்துக்கு வேல்யூன்னு கொண்டு வந்து ஒரு அத்தாரிட்டி கொடுத்தது நம்ம போதேந்திராள் இன்னைக்கும் பஜனை சம்பிரதாயத்துக்கு குருன்னா போதேந்திராள் அப்படின்னு தான் சொல்லுவோம் அப்புறமா ஐயாவாள் சத்குரு சுவாமிகள் பஜனை பண்ணவா 1,00,000 பேர் இருக்கா புரந்தரதாசர் 4,70,000 கீர்த்தனங்கிறார் 7 லட்சங்கிறார் 4 லட்சமோ 7 லட்சமோ நாரதர் அம்சமோ அவரை பஜனை குருன்னு சொல்லல சத்குரு தியாகராஜ சுவாமிகள் ராமர் மேல அவ்வளவு கீர்த்தனம் பாடியிருக்கார் அவரை பஜனை குருன்னு சொல்லல ராமதாசர் கதறி அழுதிருக்கார் அவரை பஜனைக்கு குருன்னு சொல்லல இங்க பஜனைக்கு குருன்னா தட்சிண சம்பிரதாயத்தில் போதேந்திராள் ஐயாவாள் சத்குரு சுவாமிகள் இந்த மாதிரி வடக்க குருன்னு ஆராதிக்கிறது ஞானேஸ்வரியும் துக்காராமையும் தான் அவ குரும்பா அவ 2 பேரும் குரும்பா இல்லை என்ன ஆச்சரியம் பாருங்க இந்த 3 பேரும் எனக்கு தெரிஞ்ச ஒரு கீர்த்தனம் கூட எழுதினதா தெரியல போதேந்திராள் எழுதின கீர்த்தனம் நான் பார்த்ததில்லை ஐயாவாள் எழுதின கீர்த்தனம் நான் பார்த்ததில்லை சத்குரு சுவாமிகள் எழுதின கீர்த்தனம் நீங்கள் யாராவது பார்த்துருந்தா உண்டு நான் பார்த்ததில்லை கீர்த்தனமே எழுதாத 3 பேர் பஜனைக்கு குரு கீர்த்தனம் லட்சக்கணக்கான கீர்த்தனம் எழுதினவாள்லாம் பஜனையில் தாசர்கள்னு வச்சிருக்காங்க எதிர்த்து குருன்னு வைக்கல ஏன் அப்படின்னா கீர்த்தனம் சுய அனுபவம் அவளுடைய அனுபவத்தை கீர்த்தனமாக எழுதிட்டா ஆனால் உலகத்தில் உத்தாரணம் பண்ணணும் அப்படின்னா இப்போ நாராயணான்னு சொன்னா காப்பாற்றுவான்னு எல்லாருக்கும் தெரியும் நாராயணான் காப்பாற்றுவான உத்தாரணம் பண்ணனா அஜாம்பலனை சொல்ல வேண்டியிருக்கு நாராயணான்னு சொன்னா உத்தாரணம் மாட்டம் கதை சொன்னாதான் நாராயணன் காப்பாற்றுவான்னு நம்புறோம் ஆதி மூலமேன்னு நம்ம கத்தினா காப்பாற்றுவான்னு சொல்லிடலாம் ஆனால் ஆதி மூலமேனா கஜேந்திரனை சொன்னாதான் ஆதி மூலமேன்னு நம்ப முடியாது ஹா கிருஷ்ணா துவாரகாநாதானா பகவான் காப்பாற்றுவான்னு சொல்லிடலாம் ஆனால் அதுக்கு ஒரு திரௌபதி தேவைப்படுறது இப்போ நாம பலத்தை சொல்லணும்னா நாம சித்தாந்தம்னு ஒன்று பண்ணணும்னா அதுக்கு போதேந்திரர் தேவைப்படுற அவர் காலத்தில் பஜனையெல்லாம் இந்த மாதிரி பஜனையெல்லாம் கிடையாது அவர் காலத்தில் பஜனை ஒரே பஜனை தான் ராம 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 ராம
ராம ராம ஹரே ராம 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 ஹரே ராம 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 சித்தாந்தம் பண்ணும்போது எல்லாரையும் சொல்ல வச்சார். அவா மட்டும் மைக்கில் பாடி கேட்டுட்டு போங்கன்னு சொல்லலை, எல்லாரையும் சொல்ல வச்சார். அதனால் கொஞ்சம் அவா சொன்னதை கேட்டால் நமக்கும் புண்ணியம் இருக்கும். நீங்கள் வாசிச்சேன்னா அவள் பயந்துட்டு பாட மாட்டா, ராம ராமா சொல்ல மாட்டா. அதனால் கொஞ்சம் கோச்சிக்காதீங்க மாமா, ஹார்மோனியம் எதுவும் வேண்டாம், அவள் சொல்லட்டும் கேட்போம். அதுவும் ஒரு பஜனை தான். ராம 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 ராம் ராம 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 ராம் இதைத்தான் ஒரு பஜனைன்னு பண்ணார். இப்போ இதெல்லாம் இன்னைக்கு வந்திருக்கே அப்படின்னா வெறும் சாதம் சாப்பிட்டாலே வயிறு ரொம்பிட்டோம். கிராமத்துலலாம் சாதாரணமாக சாதத்தை ராத்திரி சாதத்தை பிசைஞ்சு காத்தால மோரை ஊற்றி ஏதோ தண்ணியை ஊற்றி கூட சாப்பிட்டவெல்லாம் இருக்கா. அதுக்கப்புறமா நம்ம உடைய ஸ்டேட்டஸ்க்கு ஏற்ற மாதிரியோ இல்லை நம்மளுடைய வசதிக்கு ஏற்ற மாதிரியோ பருப்பு பாயசம் பச்சடி அப்பளம் தயிர் எல்லாம் வச்சுட்டோம் இல்லையா. அந்த மாதிரி பின்னாடி வந்தவெல்லாம் கொஞ்சம் ஜனங்களுக்கு ருச்சி உண்டாக்கணுமேனு அஷ்டபதி அபங்கம் தரங்கம் இதெல்லாம் சேர்த்தான். இது பாயசம் மாதிரி தான். வெறும் அன்னம் ராம 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 ராம. இந்த அன்னத்தை நமக்கு கொடுத்தது போதேந்திராள். ஐயா வழியில் கொடுத்தாருன்னா சிவ 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 சிவாய நம ஓம். சிவ 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 சிவாய நம ஓம். சிவ 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 சிவாய நம ஓம். சிவ 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 சிவாய நம ஓம். இந்த ஒண்ணுதான் நம்ம சிவநாம சித்தாந்தம் பண்ணார். சிவா சிவான்னார். சிவான கூட்டத்துக்கு கங்காதரனா வாசலுக்கே வந்துட்டான், தோட்டத்துக்கே வந்துட்டான், கிணத்துக்கே வந்துட்டான். அவெல்லாம் பகவானை வரவழைச்சான். பகவானை தேடிந்து போல பகவான் அவளை தேடிந்து வந்தான். அப்படி நம்ம போதேந்திராள் காஞ்சி காமகோடி பீடத்தை சேர்ந்த 59வது பீடாதிபதி. பெரிய ஆச்சரியம், ஒரு பீடாதிபதியாக இருந்துட்டு சங்கர மடத்தில் காஞ்சி மடத்தில் பீமாடு இருந்துட்டு சந்திரமௌலீஸ்வர பூஜை தானே பண்ணியிருந்துக்கணும். நித்தியம் நித்யாவை ஆராதன தெய்வம் சந்திரமௌலீஸ்வரர். ஆனால் அவர் பண்ணலையா. நித்யம் தேசிகேந்திரம் நிரவதி கருணா திவ்ய பீயூஷ சாந்திராகாத் திஷ்யம் முகாம்போதி சந்திராகாம். பாபவ்யாளம் திஜேந்திராகாம். மிருகேந்திராகாம் ये नित्यं देशिकेन्द्रागां ये
नित्यं देशिकेन्द्र रघुपति पूजा स्वतंत्र ரகுபதி சரணாம்போஜ பூஜா சுதந்திரா. காஞ்சி மடத்தில் இருந்துட்டு ரகுபதி சரணாம்போஜ பூஜா சுதந்திராக சிஷ்யா முகாம்பூதி சந்திராங்கம். அவளுடைய சிஷ்யர்கள்னா ராமநாம ஜபம் பண்றவா. மடத்து சிஷ்யான்னு அவருக்கு தனியா கிடையாது. யாரெல்லாம் ராமநாமா சொல்றாளோ அவள்லாம் சிஷ்யா. சிஷ்யா முகாம்பூதி சந்திராகம். சந்திரனை போல அவருடைய ஆகர்ஷணம் அத்தனை சிஷ்யாலும் அந்த சந்திரனையே பார்த்துன்னு இருக்கிற மாதிரி அவர் கூடயே இருந்துருப்பா. ராமநாமா கர்ஜனை பண்ணிட்டு சில பேர் சிஷ்யா கிட்ட ஒரு மாதிரி இருப்பா, மற்றவா கிட்ட வேற மாதிரி இருப்பா இல்லையா. சிஷ்யால மட்டும் தனியா பாப்பா, மற்றவா யாரோன்னு பாப்பா இல்லையா. அப்படி இல்லையா. சிஷ்யா முகாம்போதி சந்திரா நிரவதி கருணா திவ்ய பீயூஷ சந்திரா. பாரபட்சம் இல்லாமல் ராமநாமா சொல்றவனும் அதே பார்வை, ராமநாமா சொல்லாதவனும் அதே பார்வை. என்ன காரணம்னா அப்பத்தான் அவனை சொல்ல வைக்க முடியும். அவங்கிட்ட ஒரு அபேட்சை இருந்ததாலும் அவங்கிட்ட ஒரு பிடியாம இருந்ததாலும் அவன் உள்ள வரமாட்டான். பொல்லாட்டாலும் அவங்கிட்டையும் அதே திவ்ய கருணா பீயூஷ சந்திரா. சிஷ்யா இல்லாதாட்டாலும் அதே கருணை. அதான் கீர்த்தனம் பண்றார். பரம கருணையா பங்கஜநயனா பரம கருணையா பங்கஜநயனா குருரூபேண போதேந்திர குருரூபேண நிரவதி கருணா நிரவதி கருணா நிரதி பாதி ஜகத்கனுதாவேண நித்ராம் ஜகதனுபாவே பரம கருணையா பங்கஜநயனா அமலம் சர்வாஜந்து ரட்சிதோ அவதோ சர்வாஜதோ ராமாக்யா அமிர்த ராமாக்யாமிருததானேன शिक्षितं ईश्वर नाम विभता शिक्षितो ईश्वर नाम विभजाय गणश्रुति शतमानेन श्रुति गणश्रुति शतमानेन परम करुणया गजनयनगा बोधेन्द्र गुरुरूपेण
பரம கருணையா சகல பிராணி சம்ரட்சக ஸ்ரீதர வெங்கடேச மகாபிரபுன்னு அவருக்கு டைட்டில். குரு ஸ்ரீதர வெங்கடேச இல்ல, சகல பிராணி சம்ரட்சகனா சண்டாளனை முதற்கண்டு அவர் ஆசிரியிச்சார் அப்படின்ட்டு. இவருக்கு சகல ஜனங்களை உத்தாரணம் பண்ண போதே இருந்தால் ரட்சிதம் அமலும் சர்வாஞ்சந்தும் அவர் எல்லாருக்கும் அப்படி பண்ணார். இவர் ராமக்யா அமிர்த எல்லாருக்கும் ராமான்ற அமிர்தத்தை கொடுத்தார் இல்லையா. இவரும் சகல பிராணி சம்ரட்சகர் தான். அவர் வயிற்றுக்கு சோறு போட்டார், இவர் ஆத்மாவுக்கு சோறு போட்டார். ஐயாவாள் சண்டாளனுக்கு வயிற்றுல சோறு போட்டதுனால சகல பிராணி சம்ரட்சகர். போரேந்தாள் அத்தனை பேருக்கு ராமான்ற அமிர்தத்தை கொடுத்ததுனால சகல பிராணி ரட்சகர். வீக்ஷண மாத்ரே நரஹரிதாச தாசயிது ஹரே ஹரிதாசானாம் யதி காத்ரே பரம கருணையா நயன போதேன குரு ரூபே பரம கருணையா கஜ நயனமா பவதாபம் நாசயித்தும் வீட்சண மாத்திரேன. ஒன்றும் பேசலாம் வேண்டாம், கேட்கலாம் வேண்டாம். என்ன பண்ணாலும் நான் பார்த்தாலே போறோம், தாபம் போயிடும் அப்படிங்கிறார். பவதாபம் நாசயித்தும் பாடுவோம் இல்லையா, அலை மீது அலையாக துயர் வந்து சேரும் போது அஞ்சாதேன்னு சொல்லுவார். சொல்லக்கூட வேண்டாமா. நாசயித்தும் வீட்சண மாத்திரேன, உன்னை பார்த்து அடுத்த க்ஷணம் உன்னுடைய அத்தனை தாபங்களும் நீக்கக்கூடிய குருநாதர் போதேந்திராள். சோகம் சொல்றதே ஸ்மரண ஜகதாம் குரு ஜகத்குரு ஜகத்குருங்கிறோம் இல்லையா. போரேந்திராள் ஜகதாம் குரு காரணம் ஸ்மரண மாத்திரேன நாம பக்தி பிரஜாயத்தேன்னு. போரேந்திராளுக்கு ஜெகத்குருன்னு ஒரு பட்டம் உண்டு. காஞ்சி மடத்திலே எல்லாரையும் ஜெகத்குரு அப்படிம்பா. ஜெகத்குரு ஆதிசங்கர பகவாள் அப்படிம்பா இல்லையா. இவர் ஜெகத்துக்கே குரு அப்படிங்கிறது அவருடைய கிருப்பையால், அவருடைய சரித்திரத்தை குருநாதருடைய பரிபூர்ண கிருப்பையால் ஏதோ எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் உண்மையிலேயே இந்த கமிட்டிக்காரர்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும், மனப்பூர்வமாக சொல்லணும். இதுலேயே அந்த பிரசாந்துக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். பிரசாந்த் என்ன பண்ணுவார், எல்லாருக்கும் நாம சங்கீர்த்தனன்னு போடுவார். எனக்கு ஃபோன் பண்ணும்போது அவரே ஒரு சப்ஜெக்டை சொல்லி இதை பண்ணுங்கோ அப்படிம்பார். அது எனக்கு தெரியுமா தெரியாதெல்லாம் அவர் கவலைப்படவும் மாட்டார். நான் கூட நினச்சிட்டேன்,
இந்த மாதிரி ஏதாவது இடகுடமாக மாட்டி விட்றாரு பிரசாந்த் நம்மளை அப்படின்னுட்டு. அப்போ நினச்சிட்டேன், இந்த மாதிரி பிரசாந்த் போடாட்டா இந்த சரித்திரம்லாம் நீ படிச்சிருக்க மாட்டியாடா. எல்லாரும் போதேந்தாலும் ஜென்மா பூரா பாடிட்டு இருக்கா, வருஷம் வருஷம் ஆராதனைக்கு போகிறோம், அங்கே போய் ஜபம் பண்ணுறோம், அங்கே போய் ராம ராமா சொல்கிறோம், பஜனை பண்ணுறோம், சம்பாதினை வாங்கிக்கிறோம், திரும்பி வந்துடுறோம். ஆனால் போதேந்திராள் என்னன்னு எனக்கே இப்போ தான் 3 நாளாக தான் தெரிஞ்சது யார் போதேந்திராள். அதனால தான் எல்லாருக்கும் அந்த சரித்திரத்தை கொடுத்துருக்கேன். யார் யாருக்கு இஷ்டமோ போகும்போது ஆற்றுல போய் வாங்கிட்டு போங்க. குழந்தையெல்லாம் இதை படிக்க சொல்லுங்க. பாட்டு அப்புறம் ரொம்ப தேசத்து பொக்கிஷம் இதெல்லாம். இந்த பொக்கிஷத்தை ஆற்றுல வச்சுக்கோங்க, பரம் மேலே வச்சுப்பான்னு சில பேர் சொல்லி வச்சுருந்தாலும் கவலை. என்னைக்காவது பறனை தூசி தட்டும் போது போதேந்திராள் குழந்தை படிக்க முடியும். யாராவது படிக்கணும் தானே நம்ம இந்த சரித்திரம்லாம் பிரிண்ட் பண்ணியிருக்கா, கதை சொல்லியிருக்கா, அதெல்லாம் விட்டுட்டு பாட்டு மட்டும் பாடிட்டு இருக்கோம் இல்லையா. அதனால் யாருக்கு உண்மையிலேயே சரித்திரம் வேணுமோ வேண்டாதவளும் வாங்கிட்டு போங்க. எங்கள் ஆற்றுல இருக்குமானா இதெல்லாம் இருக்காது. நாராயணி இருக்கும், ராமாயணம் இருக்கும், பாகவதம் இருக்கும், கீதை 18 புஸ்தகம் இருக்கும். இதையும் நம்ம படிக்கிறோமோ படிக்கல எல்லாம் ஆற்றுல பத்திரமா லேபிளில் இருக்கும். பெரிய புராணம், கந்த புராணம்னு மகான்களுடைய லைஃப் ஹிஸ்ட்ரி பூரா தெரிஞ்சுக்கணும். நாராயண தீர்த்தர், ராமதாசர், புரந்தரதாசர், ஐயாவாள், சத்குரு சுவாமிகள், போதேந்திராள், தியாகராஜர், கபீர்தாஸ், ஞானேஸ்வர், துக்காராம், இவா சரித்திரங்கள்லாம் தெரிஞ்சாதான் நம்ம குழந்தைகளுக்கு வேல்யூ புரியும். இப்படியெல்லாம் இருந்திருக்காளான்னு ராத்திரி சும்மா தூங்கும்போது சொல்லுங்க போகும். தூங்கும்போது எப்படியும் 1/4 மணி நேரம் குழந்தை பக்கத்தில் படுத்துப்பான். அந்த 1/4 மணி நேரம் குழந்தை போதேந்திரான்னு ஒருத்தர் இருந்தார்ரா, ராம் 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 சொல்லுவாராம், சொல்லி கொடுத்தீங்கன்னா அந்த குழந்தை காத்த எழுந்தனே அம்மா ராம் ராம் சொன்னாலே போதேந்திராள் ஆசை நிறைவேறிச்சுன்னு அர்த்தம். மேடை போட்டு பாடுறதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும், மேடை போட்டு பாடுறதெல்லாம் அப்புறம். ராம் ராம் காத்தா எழுந்த உடனே அம்மா ராம் ராம்மா, அப்பா ராம் ராம்ப்பா, அம்மா ராம் ராம் ஸ்கூலுக்கு போயிட்டு வரேன்பா, அம்மா ராம் ராம் ஸ்கூல்லேருந்து வந்துட்டேம்மா, அம்மா ராம் ராம் டிஃபன் ரெடி ஆகிடுத்தாம்மான்னா ஒரு நாளைக்கு அந்த குழந்தை 100 ராம் ராம் சொல்ல, நீங்களும் குழந்தை ராம் ராம்டா பத்திரமா போயிட்டு விடா, குழந்தை ராம் ராம்டா ஹோம்ஒர்க் எழுதிட்டியாடான்னு சொல்ல நம்ம ஆற்றுக்குள்ளே நம்ம ஹால்லேயே 500 ராம் ராம் வந்தால் போதேந்திராள் ஆசைப்பட்டு அதுக்கு தான் ஆசைப்பட்டார். தூத்து மேடை போட்டு பாடுலாம் எங்களை சொல்ல அவர் எல்லாரையும் ராமா சொல்லிட்டா. ஏன்னா ராமநாமமும் ஜென்ம ரட்சகம் மந்திரமும் தாமசமும் செய்யவே விஜிஞ்சுவேமன்னு தான் தியாகராஜர் பாடினார். ஆனால் பாட வச்சது போதேந்திராள். காஞ்சிபுரம் நகரேஷு காஞ்சி நமக்கெல்லாம் தெரியும். காஞ்சிகோடி காமகோடி பீடம். இந்த பீடத்தில் 88வது பீடாதிபதி ஆத்மபோதேந்திராள் அப்படின்னு பட்டப்பயிரோட விஸ்வாதிகேந்திர சரஸ்வதி அப்படின்னு ஒரு பெரியவர் காஞ்சிபுரத்தில் இருந்துட்டு இருந்தார். ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர, 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 சங்கர ஹர ஹர சங்கர, ஆதி சங்கர காமகோடி சங்கர, சங்கர காமகோடி சங்கர, ஆதி சங்கர காமகோடி சங்கர, ஆதி சங்கர காமகோடி சங்கர, ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர, ஜய சங்கர ஹர ஹர சங்கர, ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர, ஜய சங்கர ஹர ஹர சங்கர, ஆதி சங்கர காமகோடி சங்கர, ஆதி சங்கர காமகோடி சங்கர. அடுத்து அபிமானர். அடுத்து கைங்கரியம் நிறையா பண்ணிட்டு இருக்கிறவர், நித்தியம் பூஜைக்கெல்லாம் வரவர், பெரியவா தரிசனத்துக்கு வந்திருக்காரு. ரொம்ப சந்தோஷம். பெரியவா அனுகிரகம் வேணும். தீர்க்காயுஷ்மான் குழந்தை பெரியவா அனுகிரகத்தில் பிறந்தவன், பெரியவாளோட குழந்தை. ஓ, புருஷோத்தமன்னு பேரு. நாமகரணம் ரொம்ப விசேஷமா சிரேஷ்டா இருக்கே. என்ன சொன்ன? பெரியவா அனுகிரகத்தில் பிறந்த குழந்தை. குழந்தையை பார்த்தாலே உத்தமமான புருஷன் மாதிரி இருக்கான். புருஷோத்தமன்னு பெரியவா சொல்லி நாமகரணம் பெரியவா ஆசீர்வாதத்தால பிறந்த குழந்தை. அதனால அவர் பெரியவா குழந்தைன்னே சொல்ற. சரி, பெரியவா குழந்தைன்னு சொல்றியே, எனக்கு கொடுத்துறியோ?
கண்டிப்பாண்ணா. ஆனால் அதுக்கு முன்னாடி என் ஆத்துக்காரி ஒரு வாட்டி கேட்டுக்கணும், அதான் பத்தா. ம். அவளுக்கு இஷ்டம் இல்லை போல இருக்கு, அழறா. இல்லை 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 அப்படி இல்லை, என்ன போய் கேட்டார், அவருக்கும் தானே குழந்தை, அதனால என்ன கேட்கணுமான அழறா. பெரியவா கேட்டு அந்த குழந்தைய கொடுக்கறத விட்டுட்டு என்ன போய் கேட்டுண்டா கொடுப்பேன்னு அவள் அழறா. பெரியவா கருணையே கருணை. புருஷோத்தமா மடத்துல இருந்துடுறியா? அப்பா அம்மா விட்டுட்டு இவ கூட இருந்துடுறியா? இருக்கியா? ஓ பாக்கியம், இப்படி ஒரு குழந்தைய மடத்துக்கு கொடுத்துருக்கேன். பார்க்கறதுக்கே சர்வ லட்சணமா இருக்காங்க. பெரியவா அப்படி யார்கிட்டையும் எதுவும் கேட்க மாட்டேங்க, திடீர்னு குழந்தைய கேட்டிருக்கேன். அதுவா, இவனால உலகத்துக்கு சில இது பண்ண வேண்டியது இருக்கு. இந்த குழந்தையால ஆக வேண்டிய காரியங்கள் நிறைய இருக்கு. நிறைய இருக்கு. இப்படி என்ன விசேஷம் தெரிஞ்சுக்கலாமா? இந்த குழந்தை பிற்காலத்துல ராம சித்தாந்தம் பண்ணணும். நாம சித்தாந்தம் பண்ண ஆ, குழந்தை ஜெகத்குருவா இருக்க போறான். போத பயோநிதி பூர்ணே சுதாம்சு போத பயோநிதி பூர்ண சுதாம்சம் போத பயோநிதி பூர்ண சுதாம்சம் போத பயோநிதி பூர்ண சுதாம்சம் போத அமல ஹிருதயகராசோ ஆஸ்ரயே போக மோக சித்தயே ஜகதாங்குருவாஸ்ரயே போகமோக்ஷ சித்தயே விலோலம். இந்த குழந்தை என்ன பண்ண போறான்னா ராம 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 ராமன்னு சாட்சாத் பரமேஸ்வரனும் மகாவிஷ்ணுவும் சேர்ந்து ராமராவன் தான். போதேந்திரால் ராமநாமாவோட அவதாரம், ராமர் அவதாரம். ராமநாமன்னா ராமாக்கியாப்தி விகாரம். யார் யாரெல்லாம் ராமான்னு சொன்னாலும் அவள்லாம் என் குடும்பம். ராமாக்கியா பரபூஷணசீலம், அவள்லாம் போஷிப்பேன். பாகவதால இன்னைக்கு கோவிந்தபுர ஏன் போறான்னா ராமாக்கியா பரபூஷணசீலம் ராமாக்கியா துத கில்பிஷஜாலம். மனசு இருக்கிற கில்மிஷங்கள்லாம் போக்கக்கூடியது ராமநாமா. ராமாக்கியா கத்யன ஜித காலம். ஒரு கால் யமன் வந்துட்டா கூட, காலன் வந்தா கூட ராமான்னு சொல்லிட்டா பயந்து போயிடுவானாம் அந்த கர்ஜனைக்கு. அப்படி ஒரு ராமநாமா கொண்டு வந்தவர் போகின்றார். கமலாசன ஹரி சங்கர ரூபோ கமலாசுர கத சுந்தர ரூபோ விமலா ஜய கிருஜ வரமணி கீர்த்தி கலா
पदकर्तारो राम साम्राज्य पद पतारो राम मगानिधानो धारो राम परम नरसिंहोद्धारो बोधेन्द्रो जगदा गुरुमाश्रये भोग मोक्ष सिद्धये जगदा गुरुमाश्रये भोग मोक्ष सिद्धये சதகத்தாரம் நாம சம்பிராஜ்யவதபத்தாரம் நாம மகாநிதி தான உதாரம். இப்படி ராம ராமான்னு சொல்லி ஹரிகர பேதம் இருக்கான்னு அவருக்கு பேதம் கிடையாது. ஹரிகர பேத हरिहर रूप हरिषड्वर्गजितं महाशूरं वर गोविन्द पुराणयवारो बोधेन्द्रो जगदा गुरुमाश्रये भोग मोक्ष सिद्धये ராமேஸ்வரம் யாத்திரை சமயத்தில் அங்கே ஒரு லிங்காயத்தின் ஒரு பெரிய வீர சைவர் அவர் போதேந்திராள் இந்த மாதிரி சித்தாந்தம் பண்ணி ராம ராமான்னு சொன்ன உடனே அவர் இதை பிடிக்காம அவர்கிட்ட போயிட்டு அது எப்படின்னு சொல்லி சிவபேதம் ராமர் வேற சிவன் வேற எல்லாம் ஆர்கியூ பண்ணார். அப்போ புரிய வச்சார். பரமேஸ்வரன் தான் ராமர், ராமர் தான் பரமேஸ்வரன் புரிய வச்சது. ஹரிஹர பேதம். அப்புறம் அவர் காலில் விழுந்தார். அப்படி அந்த குழந்தை எல்லாத்தையும் கத்துண்டு பாடசாலையில் இருந்து பெரியவாளுக்கு அத்தியந்தமான ஒரு சிஷ்யன் ஆயிட்டான். ஏன்னா முகாங்களை பொறுக்கி எடுத்தான். சமர்த்த ராமதாஸ் சின்ன குழந்தையா இருந்த போதே ஏக்நாத் மகாராஜ் அவரை பொறுக்கி எடுத்தார். இந்த குழந்தை பெரிய ஆளா வருவாங்க. அதனால இன்னைக்கு நம்ம ஆச்சாரியர் அடுத்த ஆச்சாரியரை செலக்ட் பண்றா இல்லையா, அதுலேருந்து அவெல்லாம் முடிவு பண்ணிருப்பா இந்த உலகத்தை இவ்வாதான் உத்தாரணம் பண்ணணும்னு. அப்படி அந்த குழந்தையை குறுக்கி எடுத்தார், சிச்சை கொடுத்தார். குழந்தை வளர்ந்து பெரியவன் ஆயிட்டான். புருஷோத்தமா ஞானசாகரா பெரியவா கூப்பிடுறா. பண்டிதர்கிட்ட வேதம் சாஸ்திரம் மீமாம்சம் இதெல்லாம் கற்றுட்டு இருக்கு. நான் காசி வரைக்கும் யாத்திரை சில சிஷ்யாவை கூப்பிட்டு போயிட்டு வரேன். எல்லாம் முடிச்ச அப்புறம் நான் அங்கே ஒரு மண்டலம் அங்கே இருக்க போகிறேன். அதுக்கப்புறமா நீ அங்கே வரலாம். நமஸ்காரம் பண்றா. குருநாதா நீங்க தான் எங்களுக்கு எல்லாமே. துவாம்பினா தீன ரட்சகம் மாகாஞ்யம் க்ஷணமபி மனசா ஸ்மராமி நாஞ்யம் த்வமேவ மம சரணம். குருநாதர் தானே அம்மா, குருநாதர் தானே அப்பா. ஜனனி துமேவ ஜனகஸ்துமேவ. நிதா அம்மா நிதா அப்பா ஜகத் உத்தாரகாசமும் துமேவ. ஜகத்தை உத்தாரணம் பண்றியே நீதான் எனக்கு எல்லாமே. பாலய பகவன் நாம. அப்படி அந்த குழந்தைகள் ரெண்டு பேரும் பாடசாலை இருந்து எல்லா சாஸ்திரங்கள் மீமாம்சங்கள் வியாக்கரணம் அத்தனையும் முடிச்சுட்டா. சரி இனி குருநாதரை பார்க்க கிளம்பணும் அப்படின்ட்டு அவ ரெண்டு பேரும் யாத்திரையாவே காசி போலான்னு கிளம்புறா. காசி மாநகர் போக வேண்டோ எங்கள் காருண்யமோ காண வேண்டோ. காசி மாநகர் போக வேண்டோ எங்கள் காருண்யமூர்த்தியை காண வேண்டோ. உத்தமர்கள் வணங்கூர்
குரு பீடம் சித்தர்கள் போற்று குரு பீடம் கற்றவர்கள் கூடு குரு பீடம் நமது காசி ஜகத்குரு பீடம் காசி மாநகர் போகவே தூயங்கள் காருண்யமூர்த்தியை காணவே ஞானசாகரா, ஒரு வழியா பெரியவா கட்டளைப்படியே நம்ம பாராயணம் எல்லாம் முடிச்சுட்டு இப்போ காசி கிளம்பி போயிட்டு இருக்கோம். இப்போ போற காசிங்கிறது ரொம்ப தூரமா இருக்கிறதுனால போற வழியில நம்ம 2 பேருக்கு யாராவது ஒருத்தருக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா இன்னொருத்தர் வந்து உயிரை விட்டுறதா நம்ம பிரதிஜை எடுத்துக்கலாம், நம்ம சத்தியம் பண்ணிக்கலாங்க. ஞானசாகரா, இதுதான் சத்தியம்னு பேர். 2 பேரும் பெரியவருடைய அத்தியந்த சிஷ்யா. ஞானசாகரன் ஞானத்துக்கே அறிவதியான குழந்தை. ஞானசாகரன்னு பேரு. அத்தனை பாடங்கள் ஞானம். இவர் புருஷோத்தமன், உத்தமமான புருஷன். என்ன பிரதிஜை பண்ணிக்கலாம், காசி இன்னைக்கு மாதிரி காசி இல்லையா, அன்னி காசி நடந்து அவ்வளவு தூரம் போறதுக்குள்ள எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா உள்ளுத்தர் இருக்க வேண்டாம். கங்கையிலவே பிராண தியாகம் பண்ணிடுவோம், இங்க இருக்க வேண்டாம் அப்படின்னுட்டு 2 பேரும் கிளம்பி போறான்னா இதுதான் சக்கியங்கிறது தான். அப்படி ஒரு சக்கியத்துல போயிட்டே இருக்கான். ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர காஞ்சி சங்கர ஜய ஜய சங்கர ஹர சங்கர காஞ்சி சங்கர கோடி சங்கர. இந்த காலேஜிலெல்லாம் இன்டர்ன் ஒன்று உண்டு. டிகிரி படிக்கணும், ஏதாவது கம்பெனியில் போய் 2 மாதம் ஏதாவது பண்ணிட்டு வந்தால் தான் சர்டிஃபிகேட் கொடுப்பா. இந்த மாதிரி இந்த குழந்தையெல்லாம் சிவாஞ்சியம் காலேஜில் படிக்கிற குழந்தை. அப்பப்போ இன்டர்ன் எங்கிட்ட வந்துட்டு போவார். சர்டிஃபிகேட் வந்து படிக்கிறது அங்கே, தயார் பண்ணது அந்த காலேஜில், டிகிரி வாங்கினது அந்த காலேஜில், கான்வகேஷன் அந்த காலேஜில். ஆனால் வேறு வழி இல்லாமல் ஏதாவது கம்பெனியில் போய் இன்டர்ன் போயிட்டு வந்தால் தான் பிரின்ஸ்பால் வந்து சர்டிஃபிகேட் கொடுப்பார். அந்த இன்டர்னுக்கு என்னை வச்சு, ஏன்னா 4:25 இங்கே வந்தால் 4:30 கதை சொல்லியிருக்கேன் பண்ணிட்டு இருக்கேன். அப்போ இது என்னோட பெருமை இல்லை, அவளுடைய பெருமை இல்லை, குரு கிருப்பை எந்த அளவு அவள் உள்ளே போயிருக்குன்றது பெருமை. 4 நாளாக பைத்தியம் படித்து இந்த சரித்திரத்தை படித்து எப்படி பிரசனம் பண்ணுறதோன்னு தெரியாமல் இன்னைக்கு எல்லாருமே என் கோஷ்டி எல்லாமே 4:15 தான் மண்டபத்துக்கே வந்தா. 4:15 4:30 இதுதான் கதடா குழந்தையெல்லாம் இப்படி பண்ணணுன்ற போது குறை இருக்கலாம், ஆனால் பண்ணுறது போதேந்தான் சரித்திரம். அதனால் குழந்தைகள் சிவாஞ்சி குழந்தைகள் இன்டர்ன் கோபி கூட வந்திருக்கான். கோபி சிவாஞ்சி இருந்தால் ஆனால் கற்றுக் கொடுத்த பெருமை சிவாஞ்சி தானே. கோபி சிவாத்தால சிவாஞ்சி கற்றுக் கொடுத்த மாதிரி ஆகிடாது. கோபி சிவாஞ்சி ஒன்று தான். அதனால தான் தைரியமாக எங்கூட வரா. சிவாஞ்சி கோபி ஒன்று தான்ட்டு. குழந்தை புருஷோத்தமன் அழுதுண்டே காசி போகிறார். ஏன்னா சக்கா இல்லை. நேராக காசியில் போய் பெரியவாளை திருப்பி பார்க்குறார். பெரியவாளுக்கு சந்தோஷம், குழந்தை வந்துட்டான் அப்படின்ட்டு. ஏன்னா புருஷோத்தமனை அப்படி பிடிக்கும் அவருக்கு. வா புருஷோத்தமா. ராம் ராம். எல்லாம் கத்துட்டியா? கத்துட்டேன்க்கா, பெரியவா அனுகிரகம். ஆமா, உன்னோட ஆத்ம நண்பன் ஒருத்தர் இருப்பாரு. ஆமாம் பெரியவா, ஞானசாகரன் கூட கிளம்பி வந்துட்டு இருந்தோம். வந்த வழியில 2 பேரும் ஒரு சத்தியம் பண்ணிட்டோம். காசி வரைக்கும் ரொம்ப தூரங்கிறதுனால போற வழியில வர வழியில யாராவது ஒருத்தருக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா இன்னொருத்தர் வந்து கங்கா தீரத்துல உயிர் தியாகம் பண்றதா சத்தியம் பண்ணிருந்தோம். ஞானசாகரன் அவர் இறந்துட்டார் பெரியவா. இப்போ நான் வந்து உங்ககிட்ட வந்து இந்த செய்தியை சொல்லிட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு கங்கால என்னோட உயிர் தியாகம் பண்ணிக்கிறதா சத்தியத்தை காப்பாத்துறதுக்காக நான் எடுத்திருக்கேன் பெரியவா. ஒரு சமயம் பார்த்தா நீ வச்சுன்னுக்கிற நண்பன் மேலே வச்சுருக்கிற ஆத்ம பந்தம் அசாத்தியானது. ஆனால் அப்படிலாம் இது பண்ணாத. நீ ஒரு உதாரணம் ஒன்று சொல்கிறேன். பகவத்பாதா ஆதிசங்கரா
அவரோட சின்ன வயதில் என்ன பண்ணார், சந்நியாச ஆசிரமம் எடுக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல அவர் காலை பிடிச்சது. அப்போது என்ன இதாச்சு, அவள் அம்மா அழுதா. அப்போது பகவான் சந்நியாசம் கொடுத்தா எல்லாம் இதுவாகிடும், பூர்வ ஜென்மம் இதெல்லாம் கடமையெல்லாம் முடிஞ்சு போயிடுறது, புது சந்நியாச வாழ்க்கை அப்படின்னு கொடுத்ததுனால இன்னைக்கு பகவத் பாதா இவ்வளோ பெரிய இதில் இருக்கார். அதனால் உன்னோட இதுவும் அதே மாதிரி தான். அதனால் நீ அதெல்லாம் ஆத்ம இதெல்லாம் வேண்டாம் உனக்கு. நீ என்ன பண்ணுற, உன்னால் சாதிக்க வேண்டியது நிறையா இருக்குது. அதனால் நீ சந்நியாசம் உனக்கு கொடுத்துட்றேன். சந்நியாச வாழ்க்கை வாங்கி வச்சுட்டேன்னா பூர்வ வாழ்க்கையோட ஆசை பந்தம், சொந்தம் பந்தம், ஆசை துக்கம் எல்லாம் முடிஞ்சு போயிடுறது, உன்னோட வாக்கும் காப்பாற்றின மாதிரி ஆயிடுது. பகவன் நாம போதேந்திர அப்படின்னு ஒரு டைட்டில் கொடுக்குறார். புருஷோத்தமன்ற பெயர் போய் பகவன் நாம போதேந்திரன்னு உனக்கு நாமகரணம் சூட்ட. இந்த பீடத்துல இந்திர சரஸ்வதினு தான் பட்டம். இவருக்கு மட்டும்தான் பகவன் நாம போதேந்திரான்னு பகவன் நாமாக்கு பிராதானியம் கொடுத்து ஒரு பட்டம் கொடுக்கிறார். புருஷோத்தமனா இருந்தவர் போதேந்திரால் ஆயிட்டார். நாம சித்தாந்தம் பண்ணணும் அப்படின்ட்டு போதேந்திரால் ஆனார். ஸ்வாகதம் 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 சத்குருநாத. ஸ்வாகதோ ஸ்வாகதோ மம குருநாத. பாகவதாமிருத வர்ஷண சதுரா. பாகவதாமிருத வர்ஷண சதுரா. யதீந்திரா பகவன் நாம போதேந்திரயதி. ஸ்வாகதம் ஸ்வாகதம் சத்குருநாத. ஸ்வாகதம் ஸ்வாகதம் மம குருநாத. பாகவத அமிர்த வர்ஷன, பாகவதத்தை அமிர்தமா வர்ஷிக்கக்கூடிய ஒரு புது, பாகவத்தை கரைச்சி குடிச்சவர், பாகவத்திலேருந்து ராம சித்தாந்தம் பண்ணவர். ஸ்ரீ சுக நாரத சனக சமானன்னு கீர்த்தனம் இருக்கு. பாகவத அமிர்தன்னு ஒரு கீர்த்தனம் இருக்கு. மேல என்ன இருக்குன்னா, தண்ட கமண்டலு, கையில தண்டத்தையும் கமண்டலத்தையும் வச்சுட்டு காஷாய அம்பர, காஷாயத்தை தரிச்சு பூஷித திவ்ய சுந்தர ரூபா, ஒரு அழகான தேஜஸ்வியான முகம் ஐயா. கமல விலோச்சனா, தாமரை போன்ற விரிஞ்ச கண்ணு இருக்கையா. கருணா கண்ணு இருந்து போதும் இல்ல, அந்த வீட்சணமும் நல்லா இருக்கணும். கண்ணு அகண்டு விரிஞ்சிருந்தா அதுலேருந்து வர கிருப்பை இருக்கு இல்லையா, அது நல்லா இருக்கணும். கருணா வீட்சண கோஷித பிரேமிக பூஜித பாத ஸ்வாகதம். துஸ்தர சம்சார சாகர, சம்சார சாகரத்துல இருக்கிறாங்கல்ல, பதித ஜனேஷு கருணையா, இத்தனை ஜனங்க மேலேயும் கருணை வச்சு பதிதமான அவாளை பதித ஜனேஷு கருணையா பகவன் நாம அவலம்பனம். வாழ்க்கையில ஏதாவது ஒண்ணு அவலம்பிக்கணும், ஒண்ணு மூர்த்தியை அவமதிக்கணும். நிறைய பேர் கோவிலுக்கு மட்டுமே போவா,
ஒரு நாள் தவறாம காத்தால மத்தியானம் சாயங்காலம் அது மூர்த்தி அவலம்பிக்கிறது. சில பேர் பூஜை புனஸ்காரத்தில் இருப்பார். காத்தா 5 மணிக்கு மடியா கட்டிட்டாருன்னா ராஜாராமமா 12 வரைக்கும் பூஜையே பண்ணிட்டு இருப்பார், வெளில வரமாட்டார். பூஜை அவலம்பனம். சில பேர் ராமாயண புஸ்தகம் போற ராமரே வந்தாலும் வேணான்றார். ராமாயண பாராயணம் போற எனக்கு ராமர்ல வேண்டாம், பாராயணம் சுகமா இருக்கு எனக்கு, அது ராமர் பாராயணம் ஆகலாம். ஏதோ ஒரு சரணம். சில பேர் ஒண்ணுமே வேண்டாம், பாகவத காலை கட்டியா பிடிச்சிருந்தா கரையடைவன் யாரெல்லாம் பாகவதால சாதுக்குள்ள காலை கட்டியா பிடிச்சிருந்தா அவலம்பனம். எல்லாமே அவலம்பனம் தானே. ஏதோ ஒரு உபாயம் கரையேறதுக்கு வேணும். அந்த பிடி கையில பிடிச்சிருந்தா அது மூலமா கரையேறலாம். ஆனா இவர் என்ன அவலம்பனார்? நாம அவலம்பனம். நாம பிடிச்சுக்குவோம். நாம பிடிச்சு என்ன பண்றா? நாம பிடிச்சா ரூபம் தெரிய போட்டு ராமான்னு கூட்டுட்டா அப்ப ராமர் இருக்கு. ராமா கூட்ட ராமர் தானே வர போறார், பக்கத்து மாமா வர போறது இல்லையே. அப்ப நாமம் கிடைச்சுட்டா ரூபம் வந்து போட்டு ரூபம் அவலம்பனம் ஆயிட போறது. கோயிலவே உட்காந்து என்ன பண்ணுவோம்? கபாலீஸ்வரான்னு கத்துறமே, அது நாம தானையா. கபாலீஸ்வரா காப்பாத்துப்பா, பரமேஸ்வரா காப்பாத்துப்பா. அவ கோவில்ல போய் பண்ணாலும் நாம அவலம்பனம். ஆத்துல உட்காந்து குஜந்தம் ராம ராமேதி மதுரம் மதுராட்சரம் ஆதித்ய கவிதா சாகா மந்தே வால்மீகி கோகிலம் வால்மீகி முனிசிம்மச்ச கவிதா வனசாரினதான் சொன்னாலும் ராமா தானே. விஸ்வம் விட்டு வசட்காரோ பூதபவ்ய பவத் பிரபு பூலகத் பூலபுத் பாவோ பூதாத்மா பூல பாவனகா பூதாத்மா பரமாத்மா ச முக்தானாம் பரமாகதிக்கு எல்லாம் நாம தானே. சகஸ்நாம் பாராயணம் நாம தான், பஜனை தான். இவ்வளவு நாம வேஸ்ட் பண்ண வேணாமே. ஸ்ரீராம ராம ராமே தீரமே ராமே மனோரமே சுகநாமத்திலும் ராம நாம வராதே. 1008 நாம அவலம்பனம் வேணாண்டா, ஒரே ஒரு நாம அவலம்பனம் போறா ராமான்ற கெட்டியா பிடிச்சுக்கோட. சுந்தர ரூபா, எத்திகளுக்கு சுந்தரம் பேர் வச்சு ரொம்ப ரேர். எத்திகள் அழகு மன்மதன், மன்மத ரூபன் கிருஷ்ணன்னு சொல்லுவார். ராமருக்கு ஒரு பேர் உண்டு, சதைக பிரிய தர்சனம். எப்ப பார்த்தாலும் ராமர் அழகா இருப்பாரு, அவரையே பார்த்துட்டு இருக்க போலாம். ஆனா இங்க சொல்றா சுந்தர ரூபா. அவர் என்ன சொன்னார்னா யோக யாக விரத தீர்த்த கஷேத்திர ஹோம பிரமுக தர்மைக்கும். ஏண்டாப்பா யோகம் வேண்டாம் வைப்பா, யாக வேண்டாம் வைப்பா. யோக யாக விரத எதுக்கு விரதம்? நம்மள எவ்வளவு பேர் விரதம் இருக்கோம்? நம்ம சுமாரா யாரா கை தூக்க என்ன விரதம் இருக்கு? என்ன விரதம் இருக்கு மம்மி? ஏகாட்சி நீங்க என்ன பண்ணுவீங்க மம்மி? சாப்பிட மாட்டேன், சாப்பிடவே மாட்டேன். பால் விட்டு ராத்திரி கொஞ்சம் ஒரு கச்சடி உப்புமா முட்டு துளி உண்டு, அதுவும் கிடையாது. நாள் பூரா பட்டினி. அலம் விரதைஹி, பட்டினி கிடக்கிறது விரதம். அது இருக்கட்டும். இப்ப நீங்க பட்டினி கிடக்க, உங்க ஆத்து வாசல்ல அம்மா ராப்பு இச்சன்னு வரானே, அவன் பட்டினி கிடக்கானா இல்லையா ஏகாட்சிக்கு? அதெல்லாம் ஒரு பிச்சை கேட்கிறான், பட்டினியா தானே. நூற்றுக்கணக்கான ஜனங்கள் ஒருவேளை சோத்து கூட வழி இல்லாம வருஷம் பூரா ஏகாட்சி விரதம் இருக்கா. நீங்களும் நானும் வருஷத்துல ஒரு நாள் தான் ஏகாட்சி விரதம் இருக்கும். ஆனா 364 ஒருவேளை சோறு இல்லாம இருக்கானே, அப்ப அதை பட்டினிங்கிறோம், இதை விரதங்கிறோம். அவனாவது பத்தாட்டி அம்மா தாயேன்னு ஜெகன் மாதா கூப்பிடுறான். நம்ம அன்னைக்கு தான் அத்தனை டிவியும் பார்த்துட்டு உட்காந்துருக்கோம். பசி வயிற்ற கிள்றது, ஏதோ பொழுது போனா தேவை, எப்படா துவாதசி பாரணை பண்ணுவோன்னு உட்காந்துருக்கோம் இல்லையா? இது வேண்டாங்கிறார். யோக யாக. இந்த ஹோமம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஹோம புகை இவன் கண்ணில் அடிச்சுன்னு கர்த்தாவே உட்கார மாட்டான், வாத்தியார் தான் உட்காந்துருப்பார். கொஞ்சம் ஜன்னலை திறந்து விடுங்க, புகை அடிக்கிறதுன்னு கர்த்தா வெளில போடுவார் ஜன்னலை திறக்கிற சாட்டில். அந்த யாகத்துக்கு பார்த்தீங்கன்னா 56 பேரை கும்பிடுவார். பிள்ளையார் பூஜை ஆற்றுல வச்சுட்டு, கணபதி ஹோமன் வச்சுட்டு, பக்கத்தாத்து மாமி ஏத்தாத்து மாமி காம்ப்ளெக்ஸ் மாமா எல்லாரும் கொடுத்து, அவளை காப்பியை கொடுத்து, டிஃபனை கொடுத்து, அவளை வெத்தலவா கொடுத்து, தாம்பூலம் கொடுத்து பார்த்துட்டே இருப்பார். மேலேருந்து பிள்ளையார் பார்ப்பார். ஏண்டா கணபதி பூஜை எனக்கு தானடா, என்ன மட்டும் கூப்பிடவே இல்லையடா, மாமா மாமியெல்லாம் கூப்பிட்டுருக்கே இல்லடா. யாக விரத தீர்த்த கஷேத்திர. சந்திரபாகா போய் சந்திரபாகா அழுக்கார்கள் ஸ்நானம் பண்ணவா எனக்கு தெரிஞ்சவா 100 பேர் இருக்கா. என்ன மாமா இவ்வளோ நாஸ்தியா இருக்கு? பன்றியோட மேலாக்கு வந்துட்டு அதெல்லாம் கிளீன் பண்ணாம எப்படி மாமா போறேன்? நீங்கெல்லாம் நாஸ்தியா இருக்கு. தீர்த்த கஷேத்திர ஹோம பிரமுக தர்மைக்கும். எதுக்கு இதெல்லாம்? அலம் விரதைகி அலம் தீர்த்தைகி அலம் யோகைகி அலம் மகைகி. எதுவுமே வேண்டாம்னா என்ன வேணும்னா ஸ்ரீஹரிநாம கீர்த்தனம் ஏவை. சொல்ல ஒரு கீர்த்தனம் பண்ண போகும். இதான் அந்த ஆசீர்வாத் சொல்றார். நின்ன நாமக்கே சரி காணேனு ஜகதுலு ஸ்நானவனரியனோ மௌனவனரியனோ தியானவனரியனெந்தலய வேத
ಜಾನಕಿ ಗಮನ ದಶರಥ ನಂದನ ಗಾನಲೋಲನ ಸೀನನು ಮನವಿ ಮಂತ್ರವನರಿಯನು ತಂತ್ರವನರಿಯನು ಯಂತ್ರವನರಿಯನು ಎಂದಳೆಯಬೇಡ ಸಂತದ ಹರಿನಾಮವೇ ಜಪವಂತರಿಯನೋ ತಪವಂತರಿಯನೋ ಉಪವಾಸನರಿಯನಂತಲೆಯಬೇಡ ಅಪಾರ ಮಗಿಮ ಶ್ರೀ ಪುರಂದರ ವಿಠಲ ಉಪಾಯ ಇದ್ದವೇ ಮನವಿ ಕಲಿಯುಗದಲ್ಲಿ ಹರಿನಾಮವನೆನದರೆ ಕುಲ ಕೋಟಿಗಳು உத்தரிசுவது. இப்படி ஒரு சித்தாந்தம் பண்ணி இந்த பீடத்துக்காக பெரியவா ஒரேந்திரால சித்தாந்தம் பண்ண சொல்லி கிளம்பி யாத்திரையா தட்சிண தேசம் போன்னு சொல்றான். இந்த வடக்கு நிறைய நாம பிரச்சாரம் நடக்கிறது, தட்சிண தேசத்துல நாம பிரச்சாரம் இல்லை. அதனால நீ கிளம்பி போய் அங்கே அவர்கிட்ட நரசிம்மாச்சாரியார் ஒரு பெரிய மகான், நம்ம ஆத்மா போட்டு என்னோட சக்கியம். அவர் நாம சித்தாந்தம் பண்ண கிரந்தங்கள்லாம் நிறையா பண்ணியிருந்தார். இந்த கிரந்தங்களை போதேந்திரா கிட்ட கொடுத்து இதை வச்சுக்கோ. பூரி பூ பூரியில லக்ஷ்மீதரன் ஒரு பெரிய பண்டிதர் நாம சித்தாந்தம் பண்ணியிருக்காங்க. பகவன் நாம கௌமுகின்னு ஒரு கிரந்தம் சித்தாந்தம். இந்த கிரந்தத்தை படி. பொதுவா நாமபலம் எல்லாரும் சொல்லிடலாம், ஆனா சித்தாந்தம்னு பண்ணாதான் ஜனங்க ஒத்துப்பா. நீ கிளம்புன்னு பெரியவா ஆக்ஞை. நமஸ்காரம். சொல்லுங்க குரு, என்ன பண்ணணும்? வடக்க நிறைய சந்துக்கள் மகான்கள் எல்லாம் அவதரித்திருக்காங்க. அவள் நிறைய நாம கீர்த்தனம் பண்ணியிருக்காள். நம்ம தெற்கில் யாரும் அந்த மாதிரி இல்லை, அவதரிக்கல. நீ என்ன பண்ணுற? நாம சித்தாந்தத்தை நிலைநாட்டணும். ஏழை பணக்காரம் ஜாதி மதம் இது எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டது. சராசரி ஒரு பாமரன் வாயிலையும் நாமா வரணும். நாம சித்தாந்தம் பண்ணுறோம். அதுக்காக தான் உன்னை பகவான் படைச்சிருக்க. நமஸ்காரம் குருதேவா. உங்களோட ஆட்சியை அப்படியே எடுத்து அதுக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணணுமோ அதை நிச்சயமாக பண்ணுறேன். உங்களோட ஆசீர்வாதம் எனக்கு ரொம்ப தேவை. கஷாய தண்ட கரகாதி கரகாதி விபூட்டி தங்க வைராக்ய பாக்ய ஜலதே வைராக்ய பாக்ய நிதயே கருணாநிதே வைராக்ய பாக்ய ஜலதே கருணாநிதே வைராக்ய பாக்ய நிதயே கருணாநிதே போதேந்திர வைராக்ய பாக்ய ஜலதே கருணாநிதே போதே வைராக்ய பாக்ய நிதயே கருணாநிதே संसार कूपपतितस्य समाकुलस्य बोधेन्द्र देव मम देहि करावलम्बो बोधेन्द्र देव मम देहि எது சதம்? குருநாதருடைய உத்தரவு தான சத்தம். அதுதான சாஸ்வதம். மற்றெல்லாம் சாஸ்வதம் இல்லை, சத்தம் இல்லை. எது சத்தம்? என்ன கிளம்பி போச்சுனா இல்லையா, இதுதான் சத்தம், இதுதான் சத்தியம்.
ಸತಮನಿ ತನುತಿಂಬುದು ಸಖಿಯರೋ ಯಾನಿಂದುಕ ಮರಿಕಲಯಟಿ ಆಮರಿ ಸಿಂಧೂಲ ಮುಲ್ಪತ್ತುಲೈಲ ಶ್ರೀ ಬೋಧೇದು ಸತಮನಿ ಸಖಿಯರೋ ಯಾನಿಂದುಕ ರಾಮ ನಾಮವು ಮಿಲ್ ಜಯ ರಸಿಕತಾ ಪ್ರಬೋಧಮೂರ್ತಿಯೈ ಭೂಮಿರೋ ಬೋಧೆ ಗುರುನದಿ ಪೇರು ಶ್ರೀ ಕೃಷ್ಣ ಸತಮನಿ ಓ ಸಖಿಯರೋ ಯಾನಿಂದುಕ రామనామము మించ చేసిన రసికతా ప్రబోధమూర్తి அந்த ராமாவை ரசிச்சுட்டே சொல்லணும் சும்மா பேருக்கு ராமா சொல்றது இல்லை ஜபம் பண்றது கூட ரசிக்கணும் இல்லை ருசிக்கணும் ராமநாமமு மிஞ்ச ஜேசின ரசிகதா அப்படியே கிளம்பி நேரா பூரி வந்து சேர்றார் நாதகரே ஜெகநாதகரே नाथ हरे जगन्नाथ हरे नाथ हरे जगन्नाथ हरे नाथ हरे जगन्नाथ हरे நாதகரே ஜெகநாதகரே नाथ हरे जगन्नाथ हरे नाथ हरे जगन्नाथ हरे नाथ हरे जगन्नाथ हरे नाथ हरे जगन्नाथ हरे பூரி கஷேத்திரம் போறார். லக்ஷ்மிதர் என்ற பெரிய பண்டிதர் ராம கௌமுகின்னு அவர் இல்லை, அவருடைய பையன் அவ ஆத்து வாசல்ல படுத்துன்னு இருக்கார். எத்திகள் உள்ள கதவை தட்டி உள்ள போக மாட்டான். ஜெகநாத பண்டிதர்னு பெரிய அப்பா மாதிரி அவரும் பெரிய பண்டிதர். லக்ஷ்மி லக்ஷ்மி அம்மா லக்ஷ்மி எங்கம்மா போனேன், எங்கம்மா போனேன் காணுமேம்மா. அம்மா எங்கம்மா போயிருக்க அம்மா, சொல்லுமா சொல்லுமா. தெரியலையா சுவாமி? என்ன சாமி சொல்லுங்க அம்மா. அம்மா சொல்லுமா. நான் தான் லக்ஷ்மி. அம்மா தெரியலையம்மா தெரியலையம்மா. என்னம்மா இந்த கோலத்தில் இருக்கியம்மா? எப்படி சௌபாகியவதி சந்தோஷமா இருந்தியம்மா? இப்படி இருக்கியம்மா? என்னம்மா ஆச்சு உனக்கு? என்னம்மா ஆச்சு உனக்கு? என்ன ஆச்சு என்ன ஆச்சு என்ன ஆச்சு பகவானே? என்ன ஆச்சு? ராமா 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 என்ன ஆச்சு? அன்னைக்கு நம்ம வந்து சொல்லுமா சொல்லுமா சொல்லு. யாருமா? அரோரம் நேச்சர் தூக்கிட்டு போயிட்டான். எங்க போய் போனா? எங்க என்ன இப்படி ஆக்கிட்டியம்மா? நான் இவ்வளவு சாஸ்திர சம்பிரதாயமா இருக்கேம்மா, இவ்வளவு வேதவாத்தியமா இருக்கணுமா? இப்படி இருக்கும்போது எங்க காத்துல எல்லாரும் பாப்பாளேம்மா. நான் என்னம்மா பண்ணட்டும்? நான் என்னம்மா பண்ணட்டும்? ராமா 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 கூட்டிட்டு போங்க. ராமா 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 பத்திரமாவது வச்சுட்டு இருக்கேன். பகவான் உனக்கு காமிச்சு கொடுத்துருக்கான். மிளேச்சன் வாயை பொத்தி தூக்கிட்டு போயிட்டானா. அதான் உங்க காலத்துல 10 பாத்திரமா தேய்ச்சிட்டு ஓரமா இருக்கேங்கிறா. இதுக்கு ஏதாவது பிராயச்சித்தம் ஏதாவது உண்டா? பிராயச்சித்தம் உண்டா? பிராயச்சித்தம் இருக்கு, ஆனா பிராயச்சித்தம் சொல்றதுக்கு யோகியதை இருக்கணும். ஊர்ல பெரிய பண்டிதர் இருந்தார். அவருடைய குழந்தை லக்ஷ்மிதர் பேர். அவர் பகவன் நாம கௌமுகின்னு சாஸ்திரோத்தமா சித்தாந்தம் பண்ண கிரந்தம்லாம் வச்சிருக்கார். அவரை கேட்டா பிராயச்சித்தம் சொல்லுவார்.
வாங்கோ. லட்சுமிதர்னு பெரிய பண்டிதர். சுவாமி சுவாமி ராம் ராம். என்னம்மா வாசல்ல அழுதுன்னு இருந்தா. அக்காலத்தில் 2 பேர் வந்திருக்காளே. இவருடைய தர்ம பத்தினி அவர். ராம் ராம். இவ்வளோ ராத்திரி திண்ணையில தூங்கி இந்த போது ஒரு மிளேச்சன் ராம தூக்கிட்டு போயிட்டான். குருநாதா வாயை பத்தி கத்த கூட முடியாம அங்க போயிட்டு அவா சம்பிரதாயப்படி எல்லாத்தையும் மாத்திட்டான். நித்தியம் பூஜை புனஸ்காரம் ஆச்சாரம் அனுஷ்டானம்லாம் வச்சுட்டு எல்லாம் போய் பார்த்தாலே தெரியுது நிர்கதியா இருக்கா. எதேச்சியா ஆத்துக்காரர் பார்த்துட்டா. இப்ப ஆத்துக்காரோட போகணும்னு பிரியப்படுற ஒரு வேலைக்காரியா இருந்தாலும் உங்க காட்டுல இருக்கேங்கிறா. ஆனா இவர் மனசு இடம் கொடுக்கல. சாஸ்திர விரோதம் ஆயிடுமே. அதான் உங்ககிட்ட ஐஷன் வந்தா ஏதாவது பிராய்ச்சித்தம் சொல்லுவேன். எங்க உன்னுடைய அதிர்ஷ்டம் நேற்று ராத்திரி தான் படிச்சிருந்தேன். எங்கள் அப்பா இதனை பகவன்னா கௌமதி பார்த்துருந்தேன். திணையில் பார்த்துட்டு இருந்தேன். அதில் இந்த கலியில் இந்த மாதிரி தப்புத்தினால நடந்துட்டுனாக்கா அதுக்கு பிராயசித்தம் பகவன்னா ஒன்று தான். ராமா ராமா ராமான்னு சொன்னால் போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கா. நீங்களும் அதே மாதிரி ராமா ராம ராமான்னு 3 தடவை சொல்லுங்க. ஏண்டா லட்சுமிதரா, உங்க அப்பா அப்படியா எழுதியிருக்கா? அப்பா ஒரு தடவை எழுதியிருக்கா. அப்பா ஒரு தடவை ராமான்னு சொன்னாலே எல்லா பிராயமும் போயிடும் சொல்லியிருக்கா. 3 தடவை ராமான்னு சொல்லு பாவம் பண்ணிட்டாளான்னு அவ. தப்பு தப்பா சொல்லி கொடுக்குற. சொல்லு, ஒரு தடவை ராமான்னு சொன்னா போற சொல்லு. ஒரே ஒரு தடவை ராமான்னு கொடு. ராமா அம்மா அதாவது மனமுருகி பகவான் ஏதோ பேருக்கு சொல்றது. அதாவது அங்கே புஷ்கருக்கு போனால் அங்கே ஸ்நானம் பண்ண இங்கே ஸ்நானம் பண்ணலாம் கிடையாது. ராமான் ஆத்மாத்மா ஒரே தடவை ராமான்னு சொன்னால் போகிறோம். சொல்லி ஒரு ஸ்நானம் பண்ண போகிறோம். அவளையும் சொல்லு. 2 பேரும் சொல்லுங்க. சொல்லி ஸ்நானம் பண்ணுங்க. பிராயச்சித்தம் ஆகிடும். காலத்தில் யாரோ எதிகள் வந்திருக்காடா? சுவாமி, லோகத்துக்கு உபமானம்னு சொல்லணும்னா அப்பேற்பட்ட என்னோட ராமபிரானோட தர்மபத்தினி சீதா தேவியே இந்த உலகம் பழிச்சுது. அப்படி இருக்கும்போது நம்ம வெறும்ன ராமான்னு சொன்னானா எல்லாம் சரியாயிடும்னா அதை உலகம் ஒத்துக்காது. இதுக்கு ஏதாவது உபமானம் உங்ககிட்ட இருக்கோ? அப்பா இதுன புத்தகத்தை எடுத்துக்கூடுறா. பகவன் நாம கோமிக்கு நீங்க ஆத்துக்கார் எழுதியிருக்காரு. நாம சித்தாந்தம் பண்ணிருக்கார். ஓ, ராத்திரி பூரா ஒரு அகல் விலக வச்சுட்டு அந்த புத்தகத்தை அன்னி ராத்திரியே படிச்சு முடிச்சுட்டார். புஸ்தகம் வாங்கிட்டு போனா படிக்கணும். ஒரு 1/2 மணி நேரம் ஆகும் எல்லாம் படிக்கிறதுக்கு. ராமா, நான் என்ன சொல்றேன்னா இந்த லோகத்தையும் நம்ம பார்க்கணும். ஏன்னா இந்த லோகத்துல தான் நம்ம எல்லாருமே இருக்கோம், சஞ்சாரம் பண்றோம். நாளைக்கு காலையில நம்ம கோயில் குளத்துல முழுகி ஸ்நானம் பண்ணி எழுந்திருக்கட்டும். எழுந்துக்கும் போது சுமங்கலியா திரும்ப வந்துட்டான்னாக்க அதுக்கு மேல இந்த லோகத்துல என்னோட பிரபுவோட நாமத்துக்கு இதுக்கு மேல என்ன சாட்சி வேணும்? எல்லாருமே இதை புரிஞ்சுப்பாளே. ஓ, என்ன சொல்றாரு புரிஞ்சுதா? இப்ப நடந்துடுச்சுன்னா நம்ம 4 பேருக்கு தான் தெரியும். இதை வச்சுட்டு லோகத்துல போய் ராமான்னு சொல்லுங்கன்னு சொல்ல முடியாது. அதுக்கு ஒரு உதாரணம் வேணும்னா 10 பேர் பார்க்கும்போது பண்ணாதான் உலகம் நம்புங்கிறார். அதுதான் சித்தாந்தம். நாளை காத்தால புஷ்கரணியில போய் ஸ்நானம் பண்ணிட்டு ராமான்னு ஒரு தடவை சொல்ல போ. நீங்க சமபரிகாரம் பண்ணிக்கோங்க. வெடிக்காத்தால சூரியனுக்கு முன்னாடி நேர நதியில போய் ஸ்நானம் பண்ணி பூரி புஷ்கரம் இருக்கு இல்லையா, கோவில் குளம், அதுல போய் ஸ்நானம் பண்ணுங்க. ஸ்நானம் பண்ணிட்டு எழுந்துக்கும் போது வெளியில வரும்போது ராமா அப்படின்னு சொல்லிட்டே எழுந்து வாங்க. பரம பவித்திரமா வந்துடலாம். இதுதான் சாட்சி. காத்தால இதை பண்ணுங்க. अपार महिमा हो, अति अपार महिमा हो, अपार महिमा हो,
அதி அபார மகிமாவோ அப்பார அதி அப்பார அதி அதி அப்பார மகிமா ஓ அதி அப்பார மகிமா அபார அதி அபார அதி அதி அபார மகிமாவோ அதி அபார மகிமாவோ அதி அப்பார மகிமா போலேந்த குரு கடாட்சம் அப்பார மகிமா ஓ அதி அபார மகிமா போலேந்திர குரு கடாட்சம் அபார மகிமாவோ ராம 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 கதா ரசஜ்யம் ராமே நாமே தத்வஜோ கதாரச தத்வஜோ ஜாபதி பிரஜோ நாம சாஸ்திர தத்வஜோ ஓரே ஜாபதி பிரஜோ நாம சாஸ்திர தத்வஜோ ஓரே குரு பஜோ யோகீந்திரோ போதேந்திர குரு பஜோ ராம கதா ரசஜ்யம் ராம நாம தத்வஜ்யம் பூமிஜா பிரதிபிரஜம் நாம சாஸ்திர குணஜம் போதின்ற குரும் பஜேயம். பூரியிலேருந்து நேராக காஞ்சிபுரம் போனார். பகவன் நாம ரசோதயம், பகவன் நாம ரசார்ணவம், பகவன் நாம ரசாயனம்னு நாம சித்தாந்த கிரந்தங்களாக எழுதி தள்ளினார். காசி யாத்திரை முடிச்சு பெரியவா வரா காஞ்சி மடத்துக்கு. புரியந்தாடைய கிரந்தங்கள்லாம் பார்க்கிறார். நமஸ்காரம் குருதேவா. பகவன் நாம ரசார்ணவம், பகவன் நாம ரசாயனம், பகவன் நாம ரசோதயம் அப்படின்னு நாம சித்தாந்த கிரந்தங்களா எழுதிட்டே இருக்கார். கேட்டா குருவோட ஆக்ஞை அப்படின்னார். எல்லாருக்கும் ராமநாம பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கார். பரம விவேகம் பரம பக்தி போதகம் பரம சுகதாயகம் பரிஜனே தர்ஷிகோ போதேந்திர குரு பஜோ யோகீந்திர போதேந்திர குரு பஜோ எல்லாம் கத்துட்ட ஒன்று செய்யலாம். இந்த மடத்துக்கு உனக்கு பீடாதிபதியே ஆக்கி அதுக்கு உண்டான ஏற்பாடு பண்ணி. ராமா, ஓ நீங்க என்ன பீடாதிபதியா ஆகிட்டு யாத்திரை கிளம்பணும்னு பாக்குறேளா? எனக்கும்
துயர் பவதாப பயஹரம் சிவராம சதீஸ்வரோ கவிரு பத்மவீரம் விவித விசரணி போதேந்திர குரு பஜே யோகீந்திர சுவாமி ராமேஸ்வர யாத்திரை போயிட்டு வந்தோம். ராமேஸ்வரம். ஆமா. அப்படியே ரெண்டு பெரியவாளை யாத்திரை கிளம்புறா, ராமேஸ்வரம் போறார். போகும்போதே பெரியவா சொல்றா, எனக்கு என்னமோ யாத்திரை பூர்ணமாக ஆகும்னு தோணலை அப்படிங்கிறார். காஞ்சிபுரம் கிளம்பி போயிட்டே இருக்கார். நம்ம கடலூர் பக்கத்தில் பண்ருட்டி கிட்ட கடில நதின்னு ஒரு நதி இருக்கு. அந்த பக்கம் போனவன் யாராவது வடவாம்பலம் அதிஷ்டானம் போயிருக்கீங்களா? 1 2 வடவாம்பலம்னு பண்ருட்டி கடில நதிக்கரையில் போதேந்திராடைய குரு ஆத்ம போதேந்திராள் அவருடைய அதிஷ்டானம் இருக்கு. நமக்கு போதேந்திராள் உலகத்துக்கு கொடுத்த குருநாதரை நம்ம பார்க்கணும் இல்லையா? அதனால் அந்த பக்கம் போனேன்னா ஆத்ம போதேந்திராள் அதிஷ்டானம். ஏன்னா காரில் போகும்போது கடில நதி ஓரமாக தான் இருக்கு. அந்த இடத்துல பெரியவா சித்தி ஆயிட்டா. சித்தி ஆனதால யாத்திரை நின்று போய்டுறது. போதேந்திராள் திருப்பி பழையபடி கிளம்பி காஞ்சிபுரம் வந்துட்டார். ஏன்னா அதுக்கு மேலே போக அவருக்கு மனசு இஷ்டப்படலை. திருப்பி கொஞ்ச நாள் ஆசிரமத்தில் இருந்துட்டு இவர் தனியாக யாத்திரை கிளம்புறார். ஏன்னா அந்த யாத்திரை நின்று போச்சேன்னு கிளம்புறார். போய் ராமேஸ்வரம்லாம் போயிட்டு வழியில் பெரம்பூர்னு ஒரு ஊர். மணி என்னாச்சு 6 ஆகிட்டா. 1/4 மணி நேரத்தில் முடிக்கணும். கொஞ்சம் வேகமாக தான் சொல்லணும், கோச்சிக்காரிங்க 2-3 இதில் விடணும். பெரம்பூன்ற க்ஷேத்திரம். இந்த க்ஷேத்திரத்தில் ஒரு சிஷ்யர் இவர் அவ ஆத்துல பிட்சைக்கு கூப்பிடுறாங்க. ஸ்ரீ குருபியோ நமः. ராம 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 ராம் 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 ராம். நமஸ்காரம் சுவாமிகள். நம்ம ஆத்துக்கு வந்து பிஷை எடுத்துக்க வரணும்னு எங்களுடைய தாழ்மையான வேண்டுகோள். ராம் ராம். நிச்சயமா வரோம். ஆத்துக்கு ராமநாம பிஷைக்கு ஆத்துக்கு வரணும். ராம் இந்த ராமநாமத்தை சொல்லுவேலோ இல்லையோ? பிரிவா பிச்சை முக்கியம் இல்லை, நாம பிச்சை முக்கியம். அத சொல்லுங்க. ராம 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 சொல்லுங்க. வாயை மூடிண்டே ராமராமங்கள். ராமராம சொல்லுவோம், வாயை மூடிக்க கூடாது. பெரிய வகட்டு பேசும்போது வாயை மூடிண்டா போறோம். உறக்க சொல்லுங்க. ஏன் சுவாமி நீங்க தான் சொல்றீங்க, ஆனா குழந்தை சொல்ல மாட்டேங்கிறதே. காதும் கேட்காது, வாயும் பேச முடியாது. பெரியவா பிஷை எடுத்துட்டா அதை பார்க்குற அனுகிரகமா இருக்குமோன்றதான் உங்களை கூப்பிட்டோம் நாங்க. ராமா சுவாமி சுவாமி என்னாச்சு? இது என்ன சோதனைடா? லோகத்துல இருக்கிற அத்தனை பாவிகளையும் ரட்சிக்க சொல்ற. அவன் என்ன விதமான துர்குணத்தோட இருந்தானோ அவனை ராமான்னு சொன்னானா எல்லாம் சரியா போயிடும்னு சொல்ற. ஆனா ஒரு வாய் பேச முடியாத குழந்தைக்கு நான் எப்படிடா சொல்ல முடியும்?
ராமானு அந்த குழந்தை சொல்லுமா. குருநாதா மன்னிக்கணும், நீங்க அழப்படாது. ಮಾಡಿದ ಕರ್ಮ ಬಲವಂತಾವತೆ ನೀ ಮಾಡುவதேனோ ஹரியே. நான் பண்ண பிராரப்த கர்மா எங்க குழந்தை இப்படி இருக்குன்னா நீங்க போய் அதுக்கு போய் அழலாமோ? அது பாதியில பிட்சியை விட்டுட்டேன். ஆனா ஒன்னு சொன்னேளே, நீங்க என்ன சொன்னேள், இந்த குழந்தை எப்படி உத்தாரணமாவான்னு கேட்டேளே. இந்த குழந்தை உத்தாரணமாவான் நீங்க ஸ்மரிச்சேளே, அப்பயே உதாரணமாயிட்டான். தனியா ஒண்ணும் பண்ண வேண்டாம். குரு சிஷ்யனை நினைச்சாலே சிஷ்யனுக்கு உத்தாரணம் தான். அதனால நீங்க பிட்சையை விட்டுட்டு போகக்கூடாது, நீங்க பிட்சை ஏத்துக்கணும். அபச்சாரம் இல்ல. அபச்சாரம்னு சொல்ல முடியாது. ஆனா இதுக்கு மேல பிட்சையை ஏத்துக்கிறதுக்கு எனக்கு மனசு வர மாட்டேங்கிறது. அவர் கூட வெளியில போறார், கெஞ்சிட்டே போறார். அந்த குழந்தை பசி பாவம், யாரும் இல்லை, இலையில சாப்பாடு இருக்கணும்னே அவன் மாட்டை எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சுட்டான். அப்பாவாது போதேந்திராளாது. இதே தான் ஐயாவாள் கதையும். அங்கேயும் பசி, இங்கேயும் பசி. அங்க பரமேஸ்வரன், இங்க ராமர். அங்க ஐயாவாள், இங்க போதேந்திரா. அதில் கதை ஒண்ணுதான், சரித்திரம் எல்லாம் ஒண்ணுதான். எல்லாம் முடிச்சுட்டு அப்பா அங்கேருந்து வரார். குழந்தை வாசல் ஏந்து நின்னான். ராமா, நீ பேசுறடா குழந்தை, பேசுறியா? ராமா. யாரு? அப்பா, அம்மா சொல்லு. அம்மா. ராமா சொல்லு. ராமா. ராமா. பாகவதாம் அகம் பிரணமாமி. பாகவதாம் பிரணமாமி. லோகஹிதார்த்தம் அவதீர்ணான். லோகஹிதார்த்தம் லோகஹிதம் சம்பூர்ணா சோகரகிதா சம்பூர்ணா. உத்தம பாகவதானகம் பிரணமாமி. பாகவதால கண்டா நமக்கினம் பாகவதா உச்சிட்டத்துக்கு அந்த வேல்யூ இருக்கு. காரணம் லோக ஹிதார்த்தம் அவதீர்னானு, லோகத்தை ஹிதம் பண்ணக்கூடியவா. சோக ரகிதான் சம்பூர்ணானு, உங்க சோகத்தை போக்கக்கூடியவா. யாருன்னா பிரக்லாத, திருப, பீஷ்ம, பராசர, பாண்டவ, அம்பரீஷ, பவன, சுதாப்தி, சுக, சனகாதி, சௌனக, சபரி, விபீஷண, மார்க்கண்டேய, பலி, கிருபாச்சாரிய, இந்திர, சூரிய, சந்திர. சொன்னேன் இல்லையா, இந்த லிஸ்டுக்கே 10 நாள் பஜனை வேணும். இந்த லிஸ்ட்டை படிக்கிறதுக்கே 10 நாள் பஜனை வேணும். இது அவா பாடின லிஸ்ட். அதுக்கப்புறம் நம்ம லிஸ்ட் எடுத்தோம்னா ஞானானந்த, கோபால கிருஷ்ண, பிரேமிகேந்திர, முரளிதர, திருவட மருதூர், வெங்கட்ராம, கும்போணம், பாலு மாமா, சிவாஞ்சம், ராமச்சந்திர மாமா, ஈகே சீனிவாச மாமா, மாயவரம் கிருஷ்ணமூர்த்தி மாமா, உடையாளூர் கல்யாண ராம மாமா, சிவாஞ்சம், முரளி மாமா, ஓய சுந்தர் மாமா, கோவை ஜெயராமன் மாமா, ஈரோடு ராஜாமணி மாமான்னு ஆரம்பிச்சா இன்னைக்கு மட்டுமே 500 பாகவதா இருக்கா. அத்தனை பாகவதா இருக்கிற உத்தம பாகவதான் அகம் பிரணமா. ஆனா இது அத்தனைக்கு ஆதாரம் யாருன்னா இவருக்கு ஆதாரம் யாருன்னா ನಾರಾಯಣವೆಂಬೋ ನಾಮದ ಬೀಜವೇ ನಾರದ ಬಿದ್ದಿತ ತರ ಒಳಗೆ. நாராயணத்திலிருந்து ஆரம்பிச்சு, நாராயணுக்கு அப்புறம் நாரதர்லேருந்து ஆரம்பிச்சு, நாரதர்லேருந்து பிரகலாதன் வரைக்கும் வந்து, பிரகலாதன்லேருந்து போதேந்தாள் வந்து, போதேந்தாள் நம்ம வரைக்கும் பாகவதான்னு சொல்லிட்டு இருக்கோம். பாகவதான். திரும்பூர் முடிச்சார், ராமேஸ்வரம் போனார். அங்கதான் லிங்காயத்தன் அவரோட சைவ விஷ்ணு பேதத்தை வாதம் பண்ணார்.
வழியில் திருக்கோகர்ணம்ன்ற ஒரு க்ஷேத்திரம், அங்கே ஒரு தாசி இருந்தான். அந்த தாசிக்கு நாம உபதேசம் வேணும்னு ஆசை. புரேந்திராவை பார்த்து, எனக்கு ராமநாம உபதேசம் பண்ணுவேளா? நான் தாசி இல்லை, யாரும் சேர்த்துக்க மாட்டா. ராமா, ராமனுக்கு முன்னாடி எல்லாருமே சாதாரணவாதான். உனக்கு கொடுக்கறதுக்கு என்ன நாமத்தை தாராளமா சொல்லலாமே நீயும். ராமா, ராம 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 ராம. நம்மெல்லாம் கூட அவ்வளோ ராமா சொல்லிக்க மாட்டோம், அந்த தாசி அவ்வளோ ராமா சொல்லியிருக்கா. நான் சொன்ன உடனே ஊரில் எல்லாரும் களை போட்டுட்டா போதேன் அயோக்கியம் என் தாசிக்கெல்லாம் இப்போ உபதேசம் பண்ணுறான். இதே தான் தாசர்வாள் கதையிலையும் ஆச்சு. தாசர்வாள் தாசிக்கு பாட்டு கற்றுக் கொடுத்தார். ஊர் பூரா அவரை பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சிருது. அப்பதான் அவர் பாடுறார், யாக்கே நிர்தயனாதியோ ஹரியே, யாக்கே ನಿರ್ದಯನಾದಿಯೋ ಶ್ರೀಕಾಂತಯನಂ ಧ್ಯಾಲೆ ಎನ್ನಿಷ್ಟುದೇವಿಲ್ಲ ಅಜಾಮಿಳನ ಅಣ್ಣನೋ ವಿಭೀಷಣನು ತಮ್ಮನೋ ನಿಜ ರುಕ್ಮಾಂಗದನು ಮೊಮ್ಮಗನೋ ಅವರೆಲ್ಲ ಹಿತರಲೋ ನಾನ್ ನಿನಕ್ಕೆ ಅನ್ಯನೋ ನ್ಯಾಯವಲ್ಲವೇ ಶ್ರೀ ಪುರಂದರ ವಿಠಲಾನ್ ಕದರ್ರ. ಇವರೆಲ್ಲ ಅಳಲ, அதான் தாசர் குரு. அவ அழறா. திரும்பி அந்த யாத்திரை வரும்போது கோகரத்தில் அவளுக்கு புரிய வைக்கணும். அந்த தாசி அவர் எழுத்தாப்புலேருந்து உட்காண்டா, ராமநாம ஜபம் பண்ணா. இந்த மகான்களுக்கெல்லாம் கபால மோட்சம்னு சொல்லுவாங்க, சித்தி அடையுது. அத்தனை பேர் பார்த்துட்டு இருக்கும்போது கபாலம் வெடிச்சு அந்த தாசி ராமர்கிட்ட போனான்னா அவருடைய கிருப்பையா இவருடைய கிருப்பையா தெரியாது. அதுக்கப்புறமா பருத்தின்ற ஒரு கிராமத்தில் யட்சர்கள்லாம் சேர்ந்து ராட்சசாலாம் சேர்ந்து அந்த கிராமத்தையே பீடி இருக்குது. புரேந்தாள்கிட்ட போய் சொன்னா, இந்த மாதிரி என் கிராமம் இப்படி ஆயின்னு இருக்கு, பிரம்மராட்சசால் வந்து படாத பாடு படுத்துறான்னா நேராக அங்கே போனார். ஒரு ராமர் விக்கிரகத்தை பிரதிஷ்டை பண்ணார். ஒரு ஆஞ்சநேய சுவாமி எல்லாரையும் ராம 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 சொல்லுங்க எல்லாரும் சொன்னான். இந்த ராம நாமத்தால் அந்த பிரம்மராட்சசால் பயந்துன்னு ஓடிட்டான். அப்புறம் நேரம் அங்கேருந்து திருவிடமருதூர் வந்தார். ஐயாவாளும் அவரும் சமகாலம். ஐயாவாள் பெரியவர் வயசில், போதேந்தாள் ஸ்தானத்தில் பெரியவர். அதனாலதான் பாடும்போது சொல்றா, ஸ்ரீதர வெங்கடேஸ்வரம் சகஜரோ வெங்கடேஸ்வரம் சகஜரோ குருவரேதோ யோகீந்திர கோதேந்திர குரு பரஸ்பரம் ஒருத்தர் மேல ஒருத்தர் அவ்வளவு அபிலாஷே, அவ்வளவு பிரியம், அவ்வளவு பக்தி. அப்படி சமகாலத்தில் இருந்ததுனால அவர்கிட்ட இவருக்கு ஒரு ஈடுபாடு, இவர்கிட்ட அவருக்கு ஒரு ஈடுபாடு. அப்பப்போ ரெண்டு பேர், இவர் கோவிந்த வீட்டில் இருந்தார், ஐயாவாள் திருவசனூரில் இருந்தார். நித்தியம் நாமபரமா பேசிண்டு சத் விஷயங்களை பேசிண்டு ஐயாவாள் ஐஷண்டு எல்லா கிராமத்துக்கும் பிரச்சாரம் போனார். எல்லாரையும் ராம ராமா சொல்லுங்கன்னார். ஏன் அவரே பண்ணியிருக்கலாமேன்னா, மடத்தில் ஒரு தர்மம் உண்டாம். உபதேசம் ஆச்சாரியால் சிஷ்யாளுக்கு மட்டும்தான் பண்ணலாமா. இப்போ நம்ம கஞ்சி பெரியவா இருந்தோன்னா யார் அடுத்த பெரியவாளோ அவருக்கு மட்டும்தான் உபதேசம் பண்ண முடியும் அவரால். மற்ற வழக்கில் அவா பண்ண மாட்டா, மடத்து வாத்தியார் விட்டு பண்ண சொல்லிடுவார். இப்போ இவர் ராமநாம உபதேசம் பண்ணணும்னா இவருக்கு ஒரு ஆள் வேணுமேனு பார்த்தா ஐயாவாள் கிரகஸ்தர், அவரை கூப்பிட்டு அவர் மூலமாக எல்லாருக்கும் உபதேசம் பண்ண வச்சுடலாம். அதனால் ஐயாவாள் ஐஷண்டு ஒரு கிராமம் விடாமல் ராம ராம ராம் இப்படிலாம் பிரச்சாரம் பண்ணியிருக்கா. இன்றைக்கி நம்ம சும்மா மேடை போட்டு பாடின கொண்டிருக்கோம். ஒரு கிராமத்துக்கு போயிருக்கோமா, ஒரு தெருவுக்கு போயிருக்கோமா? வந்த ஜனங்கள் முக்கியமல்ல, வராத ஜனங்களை வரவழைக்கத்தான் பஜனை வேணும். வந்த 300 பேர் 350 ஆகும், 350 250 ஆகும். மழை பெஞ்சா பாதி பேர் வரமாட்டான், மழை இல்லாட்டா லைவில் பார்த்துட்டு போகிறேன் போகிறா. ஆனால் ஒன்றுமே இல்லாமல் கதி இல்லாமல் கிராமத்திலையும் நகரத்திலையும் தவிக்கிற இல்லையா, அவளுக்கு கொண்டு சேர்த்தார் போதேந்திரன்.
அதில் கூட ஜாதி பார்க்கல. ஆற்காடு நவாப் இருந்தார் இல்லையா, இந்த ஆற்காடு நவாப்புக்கு ஊரில் பிளேக்னு ஒரு வியாதி வந்துருத்தப்ப. நவாப்புக்கே பிளேக். என்ன பண்ணுறதுன்னு பார்த்தா போய் புரேந்திராவை கேட்டுன்னு வரலாம் அப்படின்னா புரேந்திராட்ட போனால் சொன்னால் புரேந்திராவில் அந்த கிராமத்துக்கு வந்தால் ஐயாவாளோட எல்லாரும் ராம 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 ராமான்னு சொன்னான். சொன்ன அடுத்த க்ஷணம் கொஞ்ச நாளில் பிளேக் சரியாக போய் ராஜா குணம் ஆயிட்டான். ஆற்காடு நவாப் சந்தோஷப்பட்டு பகுமானம் கொடுத்து நம்ம போதேந்திராவுக்கு வெங்கடாத்திரியாகரம்னு ஒரு கிராமம் இருக்குது, அந்த கிராமத்தை எழுதியே வச்சிருக்காரு. இன்றைக்கி அந்த பட்டயம் இருக்குது. ஆற்காடு நவாப் கொடுத்துருக்காரு போதேந்திராவுக்கு வெங்கடாத்திரியாகரம்னு ஒரு கிராமம். அப்படி நவாப்போட வியாதியும் குணமாகி ஐயாவோட போயிட்டு ஒரு நாள் அவரும் ஐயாவாலும் பேஷண்ட் இருக்கா, கோயிலுக்கு போகலான்னு அழிச்சுட்டு போகிறா. மல்லிகார்ஜுன சுவாமி திருடமருதூர் மகாலிங்க சுவாமியை பார்க்க போகிறா. ஐயாவாள் சொல்கிறா, குருநாதா நான் கிளம்பணும் அப்படிங்கிறார். இப்போ கிளம்பணும், இப்போ தான் நான் கோயிலுக்கு வந்திருக்கோம் நம்பங்கிறார் போதேந்திரா. இல்லை இல்லை நான் கிளம்புறேன். போதேந்திராவுக்கு ஒன்றும் புரியல. சரி அப்படிங்கிறார். சன்னதிக்குள்ளே போயிட்டு வரேன்னு ஐயாவாள் உள்ளே போகிறார். போனவர் வெளியில் வரல. மகாலிங்க இப்படிலாம் இருந்திருக்கா. சும்மா பஜனைங்கள இவா பண்ண 14 தான் நாங்கள் பொழைச்சிட்டு இருக்கோம். ஐயாவாலும் போதேந்திராலும் சத்குரு சுவாமிகளும் என்ன பண்ணாலோ அந்த ஏசி குளிரில் நாங்கள் வாழ்ந்துட்டு இருக்கோம். எங்களது ஒரு சாமர்த்தியம் கிடையாது. என்னது ஒரு சாமர்த்தியம் கிடையாது. அவா சாமர்த்தியம், அவா சரித்திரம் சாரித்திரேன கோ யுக்தகா சர்வ பூதேஷு கோஹிதகான்னு அப்படி ஒரு சாரித்திரம் இந்த மகாங்களுக்கு இருந்திருக்கே. சர்வ பூதேஷு கோஹிதகா, அத்தனை பேருக்கும் ஹிதமாக இருந்திருக்காளே, அதுதான் அவளுடைய பெருமை. ஐயவள் போனவனே துக்கமாயிட்டார். கோவிந்தபுரத்திலே இருந்தார். காவேரி கரை ஓரமாக உட்காண்டிருப்பார். ஸ்ரீ குரு போதேந்திரோ மானச பஜ பஜ யோகேந்திரோ பாகவதாமிருத அசிக சுஜனோ பவதய சுரமணோ ஸ்ரீ சுரு போதேந்திரோ சனக சமானோ ஸ்ரீதரநாமரசாமிருத பாடம் ராகத்வேஷ ரகிதாந்த கரணோ ராமதாச பரிபூரித சரணோ ஸ்ரீ குரு போதேந்திரோ மானச பஜ பஜ யோகேந்திரோ भजरे मानस बोधेन्द्रं भवाति तरणं देशिकेन्द्रं 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 भजरे मानस बोधेन्द्रं भवाति तरणं देशिकेन्द्रं. இந்த காவேரி கரையில் குழந்தை எல்லாம் மண்ணை பிடிச்சி விளையாடுவல்ல, காலை வச்சுட்டு பீச்சில் எல்லாம் ஆடுவோம். அந்த நாளில் குழந்தையெல்லாம் இந்த நாள் குழந்தைகள் தான் ஆற்ற விட்டு வெளில அனுப்புறதில்ல, நம்மளும் விளையாடுறதில்ல. தினமும் விளையாடின்னு இருக்கேன். இன்னைக்கு புதுசா ஒரு விளையாட்டு விளையாடலாமா? நான் காவேரி கரையில உட்காந்துக்கிறேன். மண்ணை என் மேல போட்டு மூடிடுங்க. நாளை காலையில வந்து பாருங்க. என்ன நான் தானே சொல்றேன். அம்மா நிச்சயம் கோச்சிக்க மாட்டாளே. நான் சொல்லிதானே நீங்க பண்றேன். ராமா, நாளைக்கு வந்துருவேன் நிச்சயமா. राम 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 இப்படி அந்த சமாதியில் ஜீவ சமாதி ஆகி ராமநாமா சொல்லிட்டு உட்காந்துருக்கார். குழந்தைகள் போய் அப்பா அம்மாட்ட சொல்கிறான். யாருக்கும் ஒன்றும் புரியல. வெட்டுறதா
என்ன பண்ணுறது, வெட்டினா அவருக்கு அடிபட்டு போயிடுமே, குழி தோன்றதான். 100 வருஷம் கழிச்சு தேஜ சப்தகித கரதுல்யம் திவ்ய பவ்ய குண பரிபூர்ணம் ராஜசேகர விவஸ்திதமகிலோ தரணி நித்தம் புவ புவ பவனீதம் भजे सद्गुरु अनिशो भजे सद्गुरु दृष्टलम्बिनाभान् सुता वेष्टित शिरसं मधुसरसं पुण्डारिकवरनाशकपोलं पुण्डरीकनयनं मृदुवासौ भजे सद्गुरु अनिशो भजे सद्गुरु இங்கதான் இருக்கார் அப்படின்னு சொன்ன உடனே 100 வருஷம் கழிச்சு சத்குரு சாமிகள் காவேரி பக்கம் வரார். காவேரியில காலை வைக்க முடியாது, வச்சா அடியில போதேந்தளர் இருந்தா என்ன பண்றது? உச்சி வகையில் காலை கட்டிண்டு முட்டியோட காவேரியில நடக்கிறார். இப்படிதான் இருந்திருக்கா. நடந்துட்டே வரார், காவேரியில ஆப்படல. ஒரு இடத்துக்கு போறார், ஏதோ சத்தம் கேட்கறது. கிட்ட போய் பார்க்கிறார். ராம 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 राम 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 இங்க சத்தம் கேட்கறது, இங்க சத்தம் கேட்கறது. ராம ராம ராமான்னு கேட்கறது. ஒரே நாள் இங்கதான் இருக்கார், என் குருநாதர் இங்கதான் இருக்கார், என் குருநாதர் இங்க இருக்கார். அண்ணா राम 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 எப்படி பிருந்தாவனம் கட்டுறது? காவேரி நடுவில் போயிருக்காரு. வெள்ளம் வந்துட்டா பிருந்தாவனம் அடிச்சுட்டு போயிடுமே. இப்ப ஒரு ராஜா இருந்தார். சத்குரு சுவாமிகள் மேல அபரிமிதமான பிரேம பக்தி அவருக்கு. ஒரு சுவாமிகளை பார்த்து கேட்டார், உனக்கு ஏதாவது பண்ணணும், என்ன பண்ணணும் சொல்லுங்க, பண்றேன்னார். எனக்கு ஒன்றும் பண்ண வேண்டாம், குருநாதருக்கு ஒரு கைங்கரியம் பண்ணணும். என்ன பண்ணணும் சொல்லுங்க. காவேரி நேராக வருது இல்லையா, இந்த இடத்துல தான் குருநாதர் சந்நிதி இருக்கு. இந்த காவேரியை திருப்பி விட்டு எல்லாம் போகிறோம். இங்கே நான் அதிஷ்டானம் கட்டி இன்றைக்கும் போய் பார்த்தீங்கன்னா கோவிந்தபுரத்தில் ஒரு வருஷம் வரைக்கும் நேராக வர காவேரி ஒரு இடத்துல திரும்பி இருக்கும். சத்குரு சுவாமிகள் சொல்லி அந்த அதிஷ்டானம். இப்படி ஒரு அபாரமான கருணாமூர்த்தி. இன்னைக்கு நம்ம பண்ணுற அத்தனை நாமத்துக்கும் ஆதாரம் போதேந்திரா போதேந்திரா போதேந்திரா. அதனால யாரெல்லாம் முடியுமோ புஸ்தகம் தர வாங்கிக்கோ. புஸ்தகம் முக்கியம் இல்லை. காத்தால ஒரு 108 ராமா சொல்லுங்க, சாயங்காலம் ஒரு 108 ராமா சொல்லுங்க. ஒன்றும் ஜபமால உருட்டுன்னு யாருக்கும் காமிக்க வேண்டாம். மனசு ஆத்ம சம்பந்தப்பட்ட விஷயம் இது. இட்லி வாக்கும் போது, தோசை வாக்கும் போது, துணி தைக்கும் போது, எப்போ வந்தாலும் ராமா சொன்னா ராமநாமமும் ஜன்மரட்சக மந்திரம் தாமதமூச்சேயவே கழிம்பகை मनता राम नाममो सर्वलोक शरण्याय बोधेन्द्र गुरुमूर्तिये श्रीधरार्य स्वरूपाय नामोद्धाराय जानकी कांत स्मरण जय राम राम नम पार्वती पतये हर हर महादेव सदा सर्वत्र गोविंद नाम संकीर्तनम गोविंदा गोविंदा जय भोल सद्गुरुनाथ मगराज की जय जय भोल आंजनेय स्वामी नगम जय बोल पुंडलीक वरदे हरि विठ्ठले भगवान नाम भोलेन्द्र सद्गुरुनाथ मगराज की जय सर्व प्राणी उद्धारण भगवान नाम भोलेन्द्र मगराज की जय राम 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 राधे कृष्णा राधे कृष्णा On behalf of Integrated Academy for Performing Arts, எங்களுடைய அனந்த கோடி நமஸ்காரங்கள். நேத்திக்கு கேட்டதை இன்னைக்கு பார்த்துட்டோம். நேத்திக்கு சத்குரு சுவாமிகள் சரித்திரம்னு கேட்டோம், அதெல்லாம் இன்னைக்கு விஷுவலைஸ் பண்ணிட்டோம். ஐ ஹோப் எல்லாரும் அதை அக்னாலேஜ் பண்ணுறேன். எங்களுடைய அனந்த கோடி நமஸ்காரங்கள். ஆன் பிஹாஃப் ஆஃப் கமிட்டி பாவதால ஆனர் பண்ணுறதுக்கு ஐ ரிக்வெஸ்ட் சங்கீத சூடாமணி ஸ்ரீமுஷ்ணம் ராஜாராவ் மாமா வந்திருக்கார். சீனியர் மோஸ்ட் வித்வான் மாமா வந்து
ஆனர் பண்ணணும்னு தாழ்மையாக கேட்டுக்கிறோம். இதை தொடர்ந்து இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில் விதுஷி சவிதா ஸ்ரீராமுடைய நாம சங்கீர்த்தனம் குரு மகிமை அப்படிங்கிற ஒரு தலைப்பு. இதோட ஒரு செகண்ட் ஹாஃப் அபங்க நாம சங்கீர்த்தனம்ல அபங்க சங்கீர்த்தனம் பை சவிதா ஸ்ரீராம். ராம் ராம், ராதே கிருஷ்ணா.